இந்த மாதிரி கதைகள் எடுக்கணுன்றது எனக்கு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் இது எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தது வந்து ரஞ்சித் தோழருடைய அட்டகத்தி தான். விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையே அல்ல, அது ஒரு பொருட்டே அல்ல, அவங்களுடைய உணவு பொருட்டு அல்ல, அவங்களுடைய உடை, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய திருவிழாக்கள் எதுவுமே, அவங்களுடைய மரணம், அந்த விழாக்கள் எதுவுமே வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்படுறதும் கிடையாது. அதை வந்து ஒரு பெருசாகவும் நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நான் பார்த்த அது சாணி தெளிக்கிறதா இருக்கட்டும், மாடுகளுக்கு இடையில கட்டில் போட்டு தூங்குறதா இருக்கட்டும், கோலமாக விற்றுட்டு போகிறதா இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் மாட்டுக்கறி குழம்பு போய் கேட்குறதா இருக்கட்டும், இப்போது கீரை ஆஞ்சிக்கினி பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து சட்டி துணியை வந்து கடுப்பெறிக்கு போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் பார்த்த, நான் வாழ்ந்த, நான் தான் தினேஷ். உதவி இயக்குனராக மட்டும் கிடையாது, நீ ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்காவது நீ வந்து இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும். இதெல்லாம் படித்தா தான் உனக்கு பாதை மாறும், ஒரு விஷுவலாக உனக்கு வந்து வேற ஒரு பார்வையாக இருக்கும். அவர்களுடைய புத்தகம் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாளில் எழுதுனது இல்லை. அவங்களுடைய 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் அவங்களுக்கு முன்னர் இருந்தவர்களுடைய வாசித்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்காக எழுதுனது. அப்போது நீ வாசிக்கும் போது ஒரு 2 மணி நேரத்தில் நீ 60 ஆண்டு காலத்தை நீ உள்வாங்கிக்க முடியும். அப்போ அதுக்கு பிறகு நீ வந்து அந்த உள்வாங்கின அனுபவங்கள் வந்து உனக்கு வந்து செயல்பாட்டுக்கு வரும்போது அது வேற ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன் நான். சில பேர் வந்து பிறந்த உடனே நான் நாணப்பால் குடிச்சேன்னுமா, சில பேர் நான் பிறந்த உடனே பேனாவோட தான் வந்தேன்னுமா. இது எல்லாமே கட்டுக்கதை, இதெல்லாம் பொய். கதை எழுதுவதும் எது ஒன்றுமே அனுபவத்தின் அடிப்படையிலையும் தொடர்ந்து பயிற்சியின் அடிப்படையில் தான் நம்ம அதை அடைய முடியுமே தவிர அதெல்லாம் வந்து சூமந்திர காலியெல்லாம் கிடையாது. தண்டகாரண்யம் என்றது வந்து இந்தியாவினுடைய இதயம் என்று சொல்லப்படுகிற தண்டகாரண்ய காடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்களுடைய எல்லையை தொட்டு இருக்கிற ஒரு காடு. அந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களாக இருக்கிற பழங்குடி மக்கள் அங்கே வந்து வெறும் கிழிஞ்ச உடைகளோட காளான்களை பொறுக்கி கொண்டு வந்து அங்கே வந்த பழங்களையும் பூக்களையும் கொண்டு வந்து பெரும் சாலைகளாக பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்காக போடப்பட்டுள்ள பெரும் சாலைகளுக்கு இடையில் வந்து நின்று அவன் காலுக்கு கீழே இருக்கிறத வைரத்துக்கும், யுரேனியத்துக்கும், இரும்புக்கும், நிலக்கரிக்கும், பாக்சைட்டுக்கும் வெறும் பணத்தாசையால் பேராசையால் அலைகிற முதலாளித்துவ ஏகாதிபத்திய உங்களுடைய அரசை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு செய்கிற அட்டுழியங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக அந்த மக்கள் வந்து எவ்வளோ துரத்தப்படுறாங்க. அவங்களுடைய கண்ணீரும் ரத்தம் தான். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு டீப் டைவ் பாட்காஸ்ட்ல யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் கூட பேசிருக்கோம். அது இல்லாமல் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அல்லது ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இவர் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல இவர் கொடுத்த இன்டர்வியூ வந்து எனக்கு தான். இவருடைய முதல் திரைப்படத்தில் இவருடைய ஒரு சின்ன ஒரு பேப்பர் கட்டிங் ஒன்று பார்த்தேன். ஒரு புது இயக்குனர் வந்திருக்காரு, அவருடைய அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப தோழமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன். எல்லாரையும் வந்து தோழர்னு கூப்பிடுறாரு, யார் இவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப இவரை பத்தி எழுதியிருந்தாங்க. சரி, அப்போ அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல அவருடைய திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே வந்து அவரை நான் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணேன். பதிவு பண்ணுன்றதுக்காக நான் முதல்ல சொல்லிக்கிறேன். யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு மற்றும் தண்டகாரண்யம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு அதியன் ஆதிரை கூட தான். வணக்கம். வணக்கம். தொடரும். முதல்ல நான் வந்து இன்டர்வியூ வந்து நான் தான் அவங்களை ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு உண்மையிலே எனக்கும் அப்படிதான். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு விஷயத்த வந்து ஒரு நாளில் வந்து பல விஷயம் நடக்கும். ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து அடிக்கடி நினச்சி பார்ப்போம். அது வந்து அடிக்கடி நினச்சி பார்க்கறது மறக்கவே மறக்காது. அதை மாதிரி எனக்கு வந்து நிறைய இப்போ பேட்டிகள் வந்திருந்தா கூட முதல்ல நமக்கு அந்த பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னே நான் இப்படி ஒரு கேட்ட கேள்விக்கு இப்போ என்னால் பதில் சொல்ல முடியும் உடனே. ஆனால் அதுக்கு வந்து நான் ஒரு எப்படி கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்லணும், அப்புறம் வந்து இதை மாதிரியான ஒரு பதட்டம் இருந்தது. அதை வந்து என்னென்னா அந்த பதட்டத்தை வந்து அது ஈஸியாக என்னை வந்து சரிப்படுத்தி அந்த நீ வந்து என்னோட சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட ஆனால் உனக்கு இருக்கிற அனுபவத்திலிருந்து என்னை வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது நம்ம மறக்கவே முடியாது. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நீங்கள் இதை ஞாபகம் வச்சிருப்பீங்க, நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். 2 விதமாக இந்த நேர்காணலை வந்து பேசலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கடந்த முறை நான் வந்து குண்டு திரைப்படம் வெளியானப்போ உங்களை இன்டர்வியூ பண்ணப்போ வெறும் அந்த திரைப்படத்தை பற்றி தான் பேசினேன். உங்களை பற்றி நான் பெருசாக எதுவும் பேசலை. இந்த முறை என்ன பண்ணலான்னா, உங்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரைப்படத்துக்குள்ளே போகலாம் அப்படின்றது முக்கியம். ஸோ முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. அதியன் ஆதிரை அப்படின்ற அந்த நபர் யாரு, எங்கிருந்து வராரு, உங்களை பற்றி அப்படி பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் அவர்கள் பற்றி உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தீங்க. அவரை நான் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ உங்களை பற்றி சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டேன். பட் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும், நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க? என் பேர் உண்மையான பேர் வந்து மகேஷ். மகேஷா? ஆமா. ஓகே. அது நம்ம ஊர் வந்து விழுப்புரத்துக்கும் திருவண்ணாமலை, செஞ்சி, இது 3க்கும் இடையில ஒரு புள்ளி வச்சிங்கன்னா
அந்த ஊர் தான் எங்கள் ஊர். சிறுவாலைன்னு ஒரு கிராமம். ரொம்ப இப்போ நிறையா பஸ் வருது. அப்போல்லாம் வந்து நிறைய ஒரு சின்ன கிராமம் தான். ரொம்ப விழுப்புரம் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர். எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் வந்து விழுப்புரம் தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு தான். பள்ளிக்கூடம்லாம் வந்து கெடார்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் நாங்கள் படித்தோம். கெடார் பக்கத்துல நீங்க? ஆமாம். ரைட் ரைட் ரைட். அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன படிக்கணும் போகணுன்றதெல்லாம் வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே வந்து விவசாய கூலிகள் தான். என் கூட பிறந்தவங்க அண்ணன் சுரேஷ், தம்பி பேர் வனேஷ், பாப்பா வந்து சுதா. இப்போ இதுதான் எங்களுடைய ஃபேமிலி. அதுக்கு அடுத்தது என்ன படிக்கணும் போகணுன்றதெல்லாம் தெரியும். பசங்க படிக்க வைக்கணும், ஆனால் ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. நான் அதே மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு 7வது 8வதுலேயே வந்து இந்த கடவுள் மறுப்பெல்லாம் வந்து 4வது 5வதுலேயே பேச ஆரம்பித்தேன். அது எப்படி வந்தது? அது என்ன பேக்ரவுண்ட்? அது திடீர்னு எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி கருத்துலாம் வருது? இல்லை, வீட்டெல்லாம் சாமி கும்பிடுவாங்க, அப்பா அம்மாலாம் அவங்க இப்பயும் கும்பிடுவாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். எங்கள் அண்ணன் இருந்தார், துரை வீரசேகர்னு சொல்லிட்டு. அவர் எங்கள் பெரியம்மா பையன். அவர் வந்து அப்போ வந்து 11ஆம் பன்னெண்டாவது படிச்சுருந்தார். அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருக்கார். அவர் உங்களை மாதிரியே கருப்பு சட்டை போட்டுன்னு பயங்கரமாக அவர் கருப்பு சட்டை தவிர வேறு சட்டையே போட மாட்டாராம். SN வாத்தியார்னு சொல்லிட்டு செஞ்சிலேருந்து வருவார். அவர் திராவிட கழகத்தில் இருக்கார். அவர் வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கை பற்றியெல்லாம் அவர் பள்ளிக்கூடத்தில் வெறும் பாடம் மட்டும் நடத்தாமல் அவர் வந்து இதை மாதிரி விஷயங்களும் பேசுவார் போல். அதை வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்களாம் வந்து இப்போ 5வது 4வது அப்படி படிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து அவர் வந்து இது மாதிரி கடவுளெல்லாம் கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் வந்து நம்ம அவர் சொல்கிறது எப்படி நம்புறது அப்படின்னு ஒன்றா இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார்னா, நாங்கள்லாம் இருக்கும்போதே வந்து ஒரு நெல் இருக்கிற அருவா எடுத்து போய் அந்த மதுரை வீரன் சிலை இருக்குது எங்கள் ஊரில் ஒரு மலை அடிவாரத்தில். நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு 200-300 வருஷம் பழமையான ஒரு சிலை. அது வெறும் இந்த சுண்ணாம்பு கல்லிலே செய்திருப்பாங்க. அதை வந்து இந்த தொடையை வந்து அவர் ஹோல்ஸ் போட்டு பாடுற சாமினா கொண்டுடும். ஏன்னா அந்த மதுரை வீரன் சிலை எதிர்க்க ஒரு மணி நேரம்னுவாங்க. 1 மணி நேரம்னா ஒரு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கிற அந்த வெயில் காலம் இருக்குல்ல, அந்த டைம் தான் 1 மணி நேரம்னுவாங்க கிராமத்தில் எங்கள் ஊரில். அந்த 1 மணி நேரத்தில் யாரும் போகக்கூடாதுரா சாமி பக்கம், செருப்பு போட்டுன்னு போக மாட்டாங்க, இதை மாதிரிலாம் வந்து பெண்கள் போக மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒரு பயம் இருக்கிற ஒரு கோயில். எங்கள் அண்ணா வந்து அருவாவில் ஹோல்ஸ் போட்டார். சிமெண்ட்டு தான் வந்தது உள்ளேருந்து, அந்த சுண்ணாம்பு கல் இதெல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து கடவுள் இல்லை அப்படின்றது நாமளும் பயம் இல்லாமல் சொல்லிடுறது. அப்புறம் எங்கள் அண்ணன் போயிட்ட பிறகு இப்போ ஒரு வேளை இருந்துட்டான்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் வீட்டில் கேட்டால் கூட நாங்கள் வந்து வீணுக்குன்னு இந்த புரட்டாசி சனிக்கிழமை அந்த 5 வாரமும் விரதம் இருப்பாங்க. அதுக்கு இந்த சாப்பாடெல்லாம் படையல் போடுவாங்க. எங்கள் தாத்தா வந்து பயங்கரமான ஒரு ஆத்திகவாதி. அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த புரட்டாசி மாதம்னாலே தனியாக பாத்திரம் அந்த சமைக்கிறதெல்லாமே புது பாத்திரம் வாங்கிட்டு தான் சமைப்பார். இப்போ அவர் வந்து என்னன்னா எப்பவுமே எனக்கு வந்து நாமம் போட்டு விட்டுருவார். கூட்டு எல்லா பேர பசங்களையும், என்ன எங்கள் தம்பி ஜானகிராமன், சீனு, இப்போ இதை மாதிரி எங்கள் சித்தப்பா பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர பசங்களுக்கு எல்லாருக்குமே சனிக்கிழமைனா நாமம் இருக்கும். அப்போ வந்து நான் வந்து எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுன்னு நான் வந்து நாமம் போட முடியாது, இது வந்து கடவுளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லும்போது எங்கள் தாத்தா என்னை வந்து, ஏன்னா அவருடைய செல்ல குழந்தையா நான் இருந்தேன், எனக்கு தாத்தா தான் எனக்கு ரோல் மாடல். அப்போன்போது எங்கள் தாத்தா வந்து என்னை வந்து பயங்கரமாக திட்டார். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து 6வது 7வது படிக்கிறதுக்காக நான் கெடாருக்கு போகிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கடவுள் இருக்கிறாருன்னு எங்கள் அண்ணன் இல்லாத போது நினச்சிக்கிறதும், மறுபடி போய் கும்பிட்றது. அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் சொல்லும்போது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் பசங்களாம் கிண்டல் பண்ணுவானு, நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு எனக்கு தெரியும் கதை அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து இப்படி தான் இருந்தது. அப்புறம் நான் 7வது 8வது அங்கே படிக்கிறதுக்கு போகும்போது தான் SN வாத்தியார் வந்து ப்ரேயர்லலாம் பேசுவார். எங்ககிட்ட பேசும்போது நான் வந்து ஒரு அறிவியல் ரீதியாக நான் வந்து கடவுள் இல்லைன்றதை வந்து நான் அங்கே தான் கண்டடைகிறேன். அதுக்கு பிறகு ஒரு 7வது 8வது அது உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான ரோல். ஆமாம், கண்டிப்பாக. அவர் வந்து நடராஜன் நினைக்கிறேன். அவர் தான் வந்து நமக்கு வந்து இந்த பகுத்தறிவு சிந்தனையை வந்து அங்கே கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து இந்த நடிகர்கள் மீது இருக்கிற ரசனை, அவங்க ரசிகர்களாக இருக்கிறது, அப்புறம் கிரிக்கெட் பார்க்கறது, இதை மாதிரியான விஷயங்கள்லேருந்து நான் வந்து முழுக்க தவிர்த்து நிறையா தினத்தந்தியில் வர கட்டுரைகளெல்லாம் படிக்கிறது, இது இந்த
ஆனந்த விகடன் படிக்கிறது, குங்குமம் படிக்கிறது, இதை மாதிரி புத்தகம் படிக்கிற பெரும் புத்தகம் கிடையாது. இதை மாதிரி வார ஏடுகளை அங்கங்கே முடிவெற்ற கடையில் இருக்கும், அந்த இடத்த உட்காந்து படிக்கிறது, டீ கல்ல உட்காந்து படிக்கிறது, இதை மாதிரியான விஷயங்களை படிக்கிறது மீதான ஒரு ஆர்வம் வந்து எனக்கு அங்கதான் வந்தது. இந்த கடவுள் மறுப்பு விஷயத்துல சாதி ஏதாவது ஒரு ரோலை ப்ளே பண்ணுதா? அதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு வந்ததா, இல்ல வெறும் அப்ரப்டா கடவுள் மறுப்பு அப்படின்னு? இல்ல சாதி தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிற பிரச்சனையா இருக்கும். நான் வந்து இப்போ வந்து ஒரு மகேஷா இல்லை ஒரு அதியனா நான் சேரிக்குள்ள இருந்து அந்த சேரியை தாண்டி வந்தாலே அவனுக்கு வந்து என் பேர் கூட தெரியாது, ஆனால் நான் என்ன சாதின்னு அவனுக்கு தெரியும். எத்தனையோ பேருக்கு வந்து அவன் பேரே தெரியாது, ஆனால் அவன் என்ன சாதின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அது பக்கத்தூராக இருக்கட்டும், அக்கத்தூராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இருக்கட்டும். அப்படின்போது என்னுடைய வலி வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போதும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த முகம் வந்து எப்போ வந்து பேரை கேட்கும், ஊரை கேட்கும், அடுத்தது வந்து என்ன சாதின்றதை அடுத்தது கேட்க போகுது. அப்போ கேட்கும்போது அவனுக்கு வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம சாதி என்ன சாதின்னு கேட்கறது வந்து அவனுக்கு எந்த விதமான உறுத்தலும் இருக்காது. ஆனால் அதை நான் எதிர்கொள்ளும் போது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பள்ளிக்கூடங்கள்லேயே நான் வந்து நிறையா சாதி கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நானும் எங்கள் அண்ணனும் வந்து நான் பிறந்த உடனே என்னை பார்த்துக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் நின்றுட்டான். அதனால் வந்து எங்கள் அண்ணனும் நானும் 1ஆவதுலேருந்து எங்கள் அண்ணன் 2 வருஷம் 1ஆவதுல ஃபெயில். அதனால் எங்கள் அண்ணனும் நானும் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். அப்போ வாத்தியார் வந்து கூச்சம் இல்லாமல் வந்து கேட்பார், ஏய் யாரெல்லாம் இதில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ற பசங்க அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது எங்கள் அண்ணனே கை தூக்க மாட்டான், நான் பார்த்தா கை தூக்கிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து சில பேருக்கு இப்படி கையை வந்து ரொம்ப தூக்காமல் இப்படி வச்சுருப்பானுவேன். இது மாதிரியெல்லாம் வந்து மற்ற பசங்க எதிர்க்க நம்ம வந்து கூனி குறுகி உக்காடுறது, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வாங்க போகும்போது, இலவச நோட்டு புத்தகம் வாங்க போகும்போது, அப்போது குழந்தைகள் வந்து மாணவர்கள் வந்து ஒரு சாதியுடைய பின்புலத்திலேருந்து வராங்க, டெய்லியும் பள்ளிக்கூடத்துலேருந்து டெய்லியும் போய் ஒரு சாதி அமைப்புக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் வாதியார்கள் வந்து குறைஞ்சபட்சம் தன்னுடைய சுயசாதியை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு சாதியை வந்து எதிர்க்கிறதுக்கு போதுமான அறிவு ஆசிரியர்கள்கிட்ட இல்லைன்றது தான் என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். இது ஒரு விமர்சனமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சாதியை எதிர்க்கிறதுன்றதுக்கு வந்து வெறும் தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுல மட்டுமே கிடையாது. அவங்க வந்து சாதியை எதிர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அறிவியல் வரலாற்று பாவை தேவைப்படுது. ஒரு நீண்ட நெடிய இந்த சமூகம் வளர்ந்த இந்த உலகம் உருவானதிலிருந்து, இந்த உயிர்கள் உருவானதிலிருந்து, அதுக்கு அடுத்து மனித உயிர்கள் உருவானதிலிருந்து, அது பொது உடைமை சமூகமாக அது மண்ணில் எவ்வளோ காலங்கள் நீடிச்சதுன்றதும், இப்போ வந்த ஒரு குடும்ப உறவுகள், தனி சொத்து, இப்போ நிலப்பரத்துவ முறை, மன்னராட்சி முறை, முதலாளித்துவ முறை, அப்போ இதனுடைய வரலாற்றை நீ தெரிஞ்சாதான் இந்த சாதி என்றது வந்து ரொம்ப குறைவான நாளில் இருந்திருக்கு. இந்த பூமியினுடைய ஆயுள்ல சாதியினுடைய தோற்றமும் அதனுடைய வளர்ச்சின்றது வந்து ஒரு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. இந்த காலத்தை வச்சுக்கிட்டு நாம் ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம்? அடுத்தது அது வந்து உடஞ்சி வேறு ஒரு சமூகம் மலருன்ற ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பார்வை இருந்தால் மட்டும்தான் சாதி எதிர்க்க முடியும். அப்போ சுயசாதியை எதிர்க்கிறதுன்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வேணும், அதுக்கு ஒரு அறிவியல் தேவைப்படுது. அப்போது வாதியார்களுக்கு இருக்கிற இந்த பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கல்வியை மட்டுமே பெற்றுக்கொண்டு டெய்லியும் ஒரு சாதியினுடைய உறுப்பினராக இருந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் வர ஆசிரியர்கள் மீண்டும் பாடம் நடத்திவிட்டு மறுபடியும் ஒரு சாதிக்குள்ள தான் போய் கூட்டாடுறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் தன்னை சுத்தி இருக்கிற சாதி பெருமைகளும் ஆண்ட பெருமுறை. வெறும் கல்வி வந்து சாதியை ஒழிக்காது, கண்டிப்பா ஒழிக்காது. அது சமூகத்தார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு பார்வை இருந்தா மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த சாதி சார்ந்த இருக்கிற ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து வந்து மாணவர்களை வந்து இதை மாதிரி பல்வேறு வகையான நீ என்ன சாப்பிட்டு வந்தன்றது கேட்கறதுலேருந்து, நீ என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வரன்றதுலேருந்து, ஸ்காலர்ஷிப் வாங்கறதுலேருந்து, இப்போது எல்லாம் பாடம் நடத்தும் போதே கூட சொல்கிறேன். நான் எத்தனையோ வந்து நான் என்னுடைய கவிதை நீ படிச்சிங்களா தெரியும். ஒரு தமிழ் டீச்சர் வந்து பாடம் நடத்துகிறாங்க. சங்க காலத்தில் வந்து தலைவன் சென்று வரும் பரத்தியர் இடமெல்லாம் அப்படின்னு, அந்த பரத்தியர்னா யார் அப்படின்னு ஒரு சாதியை சொல்லி இவங்க தான் பரத்தியராக இருந்தாங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சமூகத்தை சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தெரில. ஆனால் அதுக்கு பிறகு தான் நான் எம்ஏ படிக்கும்போது பார்க்குறேன். இது அதுக்கு பிறகு வந்து நான் எனக்கு கொஞ்சம் ஒரு நிறைய வாசித்த பிறகு பார்க்குறேன். இது வந்து எவ்வளோ தவறு இருந்திருக்குது அப்படின்றதும் நிறைய. அதே மாதிரி ஒரு சார்பாக இயங்கிறது ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்குது. அப்போது ஆசிரியர்கள் வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு புரிதலோடு இருந்தால் மட்டும்தான்
சாதிய சமூகத்தில் நிலவுகிற மாணவர்களுக்கிடையே நடக்கிற பிரச்சனைகளை வந்து ஒரு இடது சார்ந்த ஒரு பார்வையில் வந்து அவங்களை அணுக முடியும். அப்போ நான் நிறைய பள்ளியில வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். இதுலயும் விதிவிலக்கா எஸ்.என். வாத்தியார் நீங்க சொன்ன வாத்தியார்லாம் இருந்ததுனால. ஆமா, அவர் வந்து ஒரு திராவிட இயக்கம் சார்ந்து இருந்ததுனால அவர்தான் பாடம் நடத்துறதை விட அவர் வந்து அதிகமா இதை பத்தி தான் நடத்துவார். அவர் எனக்கு ரொம்ப பாடத்தை விட எனக்கு அது மேலதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவர் வந்து பயங்கரமா உலகம் உருண்டன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அப்போ வந்து கலிலியோவுக்கு என்ன நடந்தது, அவர் வந்து நெகக்கண்ணில் வந்து குண்டு ஊசி குத்துனாங்க, உடனே அவர் வலி தாங்காம வந்து உலகம் தட்டதான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து அவர் சீடர்கள் வந்து கேட்டாங்க. இதெல்லாம் அவர் சொன்ன கதை தான். அது வந்து இன்னும் எனக்கு வந்து அது வந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ கலிலியோ சொன்னாரு, ஆமாண்டா உலகம் தட்டன்னு சொன்னா தட்டையாக வந்துற போது அது உலகம் உருண்டதாண்டா, நான் அவன்கிட்ட வந்து சாவாமல் இருக்கணுன்றதுக்காக நான் உலகம் தட்டன்னு சொன்னேன் அப்படின்னு. இப்படியெல்லாம் நிறைய கதைகளை வந்து இதை வந்து நாங்கள் ஊரில் போயிட்டு பேசுறதுக்கு வந்து அப்போ எனக்கு வந்து ரோல் மாடலாக வந்து அந்த வாத்தியார் தான் இருந்தார். அவருடைய ஏற்றுக்கொண்ட திராவிட அரசியலுடைய அந்த கொள்கை தான் இப்போ எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தது. அங்கிருந்து ஒரு சாதிய ஒடுக்குமுறை இந்த மாதிரியான கேள்விகள்ல இருந்து வர்க்க அரசியல் பக்கம் எப்போ திரும்பினீங்க? காலேஜ் வந்த அப்புறமா எப்படி அது? இல்லை, கல்லூரி காலங்களில் நான் வந்து கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தேன். இப்போ அங்கே தான் வந்து நிறைய நான் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது நான் படித்த காலகட்டத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஓட்டு அரசியலுக்கு வராங்க. இப்போ ஓட்டு அரசியலுக்கு வரும்போது அங்கே நிறைய வன்முறைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சேரி எரியும், ஒரு இதாகும், கொளுத்தப்படும், தென்னை மரங்கள் வெட்டப்படுவாங்க, அங்கே கொலை இங்கே கொலைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதை ஒட்டி எனக்கு வந்து ஒரு அரசியலாக வந்து மஞ்சக்குப்பம் மைதானங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடக்கும், தமிழ் தேசிய மாநாடுகள் நடக்கும், இது மாதிரியான கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய மாநாடுகள் நடக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருக்கிறேன். எல்லா முற்போக்கு இயக்கங்களுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் போவேன், லைப்ரரிக்கு போவேன். இப்படி தான் நான் வந்து தொடர்ந்து வாசிக்கிறேன். நமக்கு எதை ஃபாலோ பண்ணுறதுன்றதை விட வழி அடிப்படையில் அழுகுறாங்களுடைய பக்கத்தில் நின்று நம்ம அதை வந்து அவங்களுக்கு ஆறுதலாகவும் நானே அதை பாதிக்கப்பட்டிருக்கிற போது அப்படி தான் என்னுடைய செயல்பாடுகளுமே இருந்தது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து சில இடதுசாரி தோழர்கள் மீது சந்திக்கிற வாய்ப்பும் அவங்களுடைய வாசிப்பும் வந்து அவங்க வாசித்த புத்தகங்களை வந்து என்னோட டிஸ்கஷனும் அவங்களுடைய விவாதம் தான் என்னுடைய வேறொரு இடத்துக்கு என்னை வந்து நகர்த்த தான் நான் நினைக்கிறேன். அந்த இடம் எதுன்னா செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் வந்து நான் வந்து உதவி இயக்குனர் வாய்ப்பு தேடி நான் எம்ஏ முடிச்சு வந்து அங்கே தங்கி. இல்லை, நீங்கள் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா சினிமா தான் போகிறன்றது? ஆமாம் ஆமாம். சினிமா எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஐ மீன் நீங்கள் படிக்கிறீங்க நிறையா புத்தகம், ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது? இல்லை, நான் வந்து கல்லூரி காலங்களில் நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன். அந்த கவிதைகள் வந்து எங்கள் கல்லூரி ஆண்டு இதில் வரும். அப்புறம் வந்து சில பத்திரிகைகளும் வந்து இருந்துச்சு. அப்போ வரும்போது அப்போ வந்து மகேஷ்ன்ற பேரில் தான் வரும். நான் கல்லூரியில் படித்ததுனால அதுதான் என்னுடைய பதிவு பேராகவும் இருந்தது. சரி, அது வந்து ரொம்ப இப்போ படித்தா சிரிப்பாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கவிதையெல்லாம். அப்போ அது வந்து எனக்கு வந்து சிலர் பாராட்டும் போது தமிழ்நாடு அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்குது உங்களுடைய, அது வந்து எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது. அப்போது எங்கள் அண்ணன் அந்த இன்னொரு அண்ணன் குழந்தைவேலு என்கின்ற முகிலன், அவர் வந்து சினிமாவில் வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருப்பார். அவர் வந்து பொற்காலம் படம் ஷூட்டிங்கில் திருவண்ணாமலையில் போய் அவர் வேடிக்கை பார்த்துருக்கிறார். அப்போ வந்து சேரன் சார்கிட்டையும் நடிகை மீனாக்கிட்டையும் அவர் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வந்திருந்தார். அந்த ஆட்டோகிராஃப் தான் முதல்ல வந்து நான் வந்து ஒரு சினிமா சார்ந்த நபர்களே நான் வந்து இந்த ஆட்டோகிராஃபெல்லாம் சும்மா அப்படி தடையெல்லாம் பார்த்துருக்கேன், இவங்க தானே அவர் கையில் போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு சினிமா சார்ந்த ஒரு மாயை இருக்குல்ல. அப்போது எனக்கு வந்து இந்த கதைகளும் கவிதைகளும் நம்ம வந்து சினிமாவில் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூட நீங்கள் எந்த நடிகரெல்லாம் பார்த்தீங்க, அவர் பார்த்தே இருக்க மாட்டார். எங்கள் அண்ணன் சில நேரத்தில் பார்த்தும் இருக்கலாம். ஆனால் எனக்காகவே எங்கள் அண்ணன் வந்து சில விஷயங்களை வந்து பயங்கரமாக இருக்குண்டா அப்படின்னாலும் சொல்லுவார். அப்போ நீ படம்னா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நாங்கள் வந்து சினிமா சார்ந்த மோகம் முன்னாடியே போயிடுச்சுன்னு சொன்னீங்க, பெருசா கிடையாதுன்னு. இப்போ சினிமா சூஸ் பண்ணதுக்கு காரணம்ன்றது உங்களுடைய மோகம் வேற, அந்த டூலை பயன்படுத்திக்கணுன்றது வேற. இப்போ எனக்கு வந்து ஒரு புதுமை பித்தனுடைய ஒரு கதையில் வரும், ராஜா வந்திருக்கிறாருன்னா அவர் யூரின் எங்கே போவார்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவருக்கும் வருமா அப்படின்னாலாம் ஒரு இது இருக்கும். இப்போ அதை மாதிரி தான் இது. அதெல்லாம் போய் ஒரு இயல்பான ஒரு இடத்துக்குள்ள நான் அப்பவும் வரல. அது வந்து ஒரே நாளில் வந்து போனால் போயிடாது. அது தொடர்ந்து நம்ம வாசிக்கிறதுக்கு அடிப்படையிலேருந்து தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் போகும். அப்போ தான் நான் வந்து செங்கல்பட்டுக்கு வரேன். எங்கள் அண்ணனுடைய இறப்புக்கு பிறகு அவர் வேலை செய்த இடத்துக்கு நான் வரேன். அவர் வந்து ஒரு ரத்த புற்றுநோயில் இறந்துட்டார். அதுக்கு பிறகு அவர் தங்கி இருந்த இடத்துக்கு நான் வேலைக்கு வரேன் டெம்பரவரியாக. அங்கேருந்து தான் வந்து நான் வந்து சினிமா சான்ஸுக்காக அங்கே அலைவேன். அப்போ வந்து அங்கே அந்த மண்டபத்துள்ள ஓனர் இருப்பாங்கல்ல, கீதாக்கான்னு சொல்லிட்டு, கீதாக்காவை தான் அவங்க ஓனர், நான் அதில் வந்து மேனேஜராக வேலை செய்கிறேன். அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரும் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கவிதை எழுதத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே லைப்ரரியில் வந்து என்னை உறுப்பினராக சேர்த்து விட்றாங்க. இப்போ அந்த லைப்ரரி உறுப்பினராக சேர்க்குற இடத்துல ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி
நான் வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார், ஓவியர் அவர் வந்து பயங்கரமாக வந்து நிறைய பசங்களை வந்து உருவாக்குறாரு. அதனால் அவர்கிட்ட உன்னை சேர்த்து விட்றேன், நீ போயிட்டு அவர் கூட ஜாயின் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவரது கீதாக்காவும் அவங்க வீட்டுக்காரன் தான் என்னை கூட்டின்னு போய் வீரமணி ஐயா கிட்ட என்னை ஒப்படைக்கிறாங்க. அப்படி தான் நான் வந்து அவர்கிட்ட போய் கதையெல்லாம் வந்து சொல்கிறேன். இது மாதிரியெல்லாம் வந்து அது வந்து பயங்கர கற்பனையான ஒரு கதை. அப்படி சொல்லும்போது அவர் தான் என்னை வந்து நிதானப்படுத்தி நிறைய புத்தகங்களை கொடுக்குறாங்க. அங்கே வந்து எனக்கு தோழர்களாக செந்தமிழ் செல்வன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிடைக்கிறான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் மூலமாக. அங்கே நிறையா புத்தகம் படிக்க போவோம். அங்கே ஒரு லைப்ரரி இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய லைப்ரரி. அந்த லைப்ரரியில் வாசிக்கும் போது அங்கே நிறைய எஸ்எஃப்ஐ தோழர்கள் வருவாங்க, நிறைய இயக்க தோழர்கள் வந்து பாரதி அண்ணா, அப்புறம் வந்து மோகன் தோழர், முனிச்செல்வன், அப்புறம் வந்து சுகாசினி, அப்புறம் வந்து ஜெயபிரதா, இதை மாதிரி வந்து அப்புறம் நந்தன், அப்புறம் வந்து யாரன், இது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய தோழர்கள் அங்கே வருவாங்க. அப்போ அந்த தோழர்களோடு நம்ம வந்து ஏற்கனவே எனக்கு இருக்குது. அவங்க எப்படி நீங்க சினிமா உற்சாகப்படுத்துவாங்களா? இல்லை, அவங்களுக்கு சினிமாவுக்கும் அதுக்கும் அவங்க ஆப்போசிட்டாக தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நான் அந்த சினிமாக்காரனாவே அப்போ அதை மாதிரி யோசிக்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து இப்போ ஒரு அரசியலுக்குள்ள எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு 21, 22 வயசு இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ என்ன பார்வை எனக்கு இந்த சமூகத்தில் நான் எல்லா கோணத்துலையும் இருக்கும். அப்போ நான் ஒரு சார்பாக எனக்கு எது இந்த செயல்பாட்டு வடிவமாக நான் ஏற்றுக்கிட்ட எந்த தத்துவத்தை நம்ம வந்து பின்பற்றதுன்ற ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் அங்கே கிடைச்ச தோழர்கள் மூலமாக தான் நான் வந்து நிறைய வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் நிறைய ஒரு பொருளாதார அடியாரின் ஒப்புதல் வாக்கு மூலமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை படிக்கிறேன், அப்புறம் வந்து வரலாற்று இயங்கியல் பொருள் முதல்வாதம் வந்து புத்தகம் படிக்கிறோம். இதை மாதிரி நிறைய எஸ்விஆர் அறிமுகமாகறாரு, அப்புறம் பாரதி பத்ராயகம் நிறையா, இதை மாதிரி நிறைய தொடர்ந்து வாசிக்கிறோம். அதை சார்ந்து அவங்க கூட சண்டை போடுறோம், அவங்களோட விவாதிக்கிறோம். இப்படி தான் வந்து விவாதத்தின் அடிப்படையில் தான் நாம வந்து என்கரேஜிங்கா இருந்தது அவங்கள்ட்ட அவங்க பேசுறது பழகுறதெல்லாம் வந்து. அவங்க எப்படின்னா எப்பயுமே ஒருத்தன் கஷ்டம்னா அவனை கரெக்டா அவனை வந்து ரெடி பண்ணிடணும்னு தான் நினைப்பாங்க அவங்க எப்பவுமே. அதை மாதிரி தான் வந்து என்னையும் அப்படிதான் உற்சாகப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் வந்து ஒரு தத்துவம், நம்ம அந்த தத்துவத்தினுடைய செயல்பாட்டு வடிவம் வந்து எது வந்து செயல்பாட்டு வடிவத்துக்கு உகந்தது, எந்த தத்துவம் அறிவியல் அடிப்படையில் இங்கே வந்து இயங்க முடியும், இங்கே இருக்கிற இந்தியாவுடைய பிரச்சனையை நம்ம யார் கண்ணால் பார்த்தா அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வரும்போது அப்போ எனக்கு ஒரு புரிதல் வருது. இந்தியாவினுடைய சாதியினுடைய வேர்களையும் இதையும் அம்பேத்கரை விட தீவிரமாக யாரும் பேசுனதில்லை. அவர் தான் இந்தியாவுடைய பிரச்சனையை இது பண்ணியிருக்காரு. அப்போது உலகம் முழுக்க இருக்கிற ஏகாதிபத்திய முதலாளித்துவ நாடுகளுக்கு அம்பேத்கருடைய பார்வையில் இந்தியாவை பார்க்கறதுக்கு மார்க்சியம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போது மார்க்சியத்தை வாசிக்கணும் அப்படின்ற ஆவல் வந்து நமக்கு வருது. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு மார்க்சியவாதியாக இடதுசாரியாக நான் வந்து முழுமையாக நான் வந்து இன்னும் மாறிட்டுனான்னு தெரியாது. என்னுடைய பயணம் ஒரு ஒரு மார்க்சியவாதியாக முழுமை பெறுவது தான். ஆனால் அதை நோக்கி நான் நகர்ந்துட்டு இருக்கிறேன். நான் அப்படி முழுமையாக மாறினான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் தொடர்ந்து வாசிக்கிறது மூலமாகவும் அப்படி அடையணும்னு நினைக்கிறேன். சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அரசியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ சினிமாவுக்கு போனோம்னா சினிமாவுக்கு போகிறதுக்கு நீங்கள் சினிமா பார்க்கணும், சினிமா பற்றின சில கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் தெரியணும். அப்படி உங்களுக்கு சினிமாவில் ஏதாவது இந்த திரைப்படம் வந்து பயங்கரமாக ஒரு டூலாக பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க சொல்லக்கூடிய கருத்தை இந்த சினிமா மூலமாக நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு படம் பண்ணணும் ஏதாவது ஒரு படம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கா திரைப்படம்? இல்லை, எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசில் ரஜினிகாந்த் ரசிகராக தான் இருந்திருக்கிறேன். எங்கள் ஊர் முழுக்கவே ராமராஜ் ரசிகராக தான் இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் ரசிகருக்கும் ராமராஜ் ரசிகருக்கும் நிறைய சண்டை நடக்கும். ஒரு பக்கம் வந்து விஜயகாந்த் ரசிகர் இருப்பாங்க. இது 3 ரசிகர் தான் சண்டை. அப்போ என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூரா ரஜினிகாந்த் படமாக எடுத்துன்னு வருது, டெக்கு போடுறது. இந்த பக்கம் ராமராஜ் படமாக இருக்கும், அந்த பக்கம் விஜயகாந்த் படமாக இருக்கும். அப்போ படம் பார்க்கறதுலேருந்தே எல்லா இது மாதிரியான ஒரு கதைகள் வந்து நம்ம பண்ணணும் போகணுன்றது வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு பொது புத்தியிலிருந்து தான் நமக்கு அது தோணுது. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம இதில் தான் போகணும், இது ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாம் எந்த மாதிரியான கதைகள் எடுக்கணும் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரஞ்சித்தோட மீட் பண்ணுறதுக்கு முன்ன வரைக்கும் நான் அதுக்கு முன்ன நான் வந்து என்னுடைய கவிதைகள் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியாது. இது மாதிரி கதைகள் எடுக்கணுன்றது எனக்கு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் இதை எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தது வந்து ரஞ்சித்தோடருடைய அட்டகத்தி தான். இப்போ அதுக்கு முன்ன வந்து நான் சில பேர்கிட்ட நான் வந்து உதவி இயக்குனராக வேலை செய்திருக்கிறேன். அவங்க வந்து ஒருத்தரை வந்து அண்ணன் கவிமகன் அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட தான் நான் வந்து உதவி இயக்குனராக வாய்ப்பு கேட்குறேன். நான் அவர் வந்து ஒரு படத்தில் கோ டைரக்டராக வேலை செய்கிறார். அப்போ அந்த அண்ணன் வந்து அவர் இந்த டேரக்டர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் பேசும்போதே அவரை வந்து நான் தோழர்னு சொல்லிட்டேன். அவர் உடனே முடிவு பண்ணிட்டாரு, அன்னைக்கே என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இது வந்து இவன் வந்து ஒரு கம்யூனிஸ்டானார். ஆமாம், இப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கணும் வேலை செய்ய முடியாது, இவன் கெடுக்கிறதும் இல்லாமல் எல்லாரையும் வந்து இவன் பேசியே வந்து மூளைச்சலவை பண்ணுறானுவன், இவன் எல்லாரையும் கெடுக்க வச்சிருவான், அதனால் இந்த மாதிரி ஆள் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கே மூட்டை கட்டிட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
அதெல்லாம் அவங்க அடையாளத்தை மறைச்சிக்கலாம் அப்படின்லாம் அவங்கள இது பண்ணலையா? எனக்கு அதை மாதிரி இல்லை. நான் என்னுடைய அரசியல் தான். நான் என்கிட்ட இருக்கிற அரசியலை நீக்கிட்டா நான் வந்து ஒரு மிருகம் தானே. அப்போது நான் என்பது வந்து என்னுடைய அரசியல் தான். நான் உங்களை பார்க்கறதும் சரி, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா இயக்கங்களையும் நான் பார்க்கறது வந்து என்னுடைய இடதுசாரி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் அதை பார்க்குறேன். அப்படின்னும் போது நானாக இருக்கணும்னா அது என்னுடைய தத்துவத்தை கொண்டு தான் நான் பார்க்க முடியும். அப்போ அங்கே நடக்கிற விஷயங்களும் அவன் சொல்கிற கதைகளாக இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கர காமெடியாக இருந்தது அந்த கதைகளெல்லாம். இப்போ வந்து மச்சத்தை பார்த்து சின்ன வயசுலேயே குழந்தை வந்து காணாமல் போயிடும். கடைசியாக ஒரு சண்டை நடக்கும், பெருசான பிறகு 20 வருஷம் கழிச்சு சண்டை நடக்கும்போது சட்டை கிழிச்ச உடனே ஒரு மச்சம் தெரியும். அப்படி இது மாதிரியெல்லாம் கதைகளை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நான் பேசுறது வாசிக்கிறது ரொம்ப போர்ஸான ஒரு வாசிப்பு இருக்கு. தீவிரமா இருக்கு. நைட்டும் பகலுமா வாசிக்கிற ஒரு இடம். புத்தகம் கிடைக்கலன்னா வந்து லைப்ரரியிலே புக்கு திருடுறது, யாருக்கிட்ட நண்பர்கள்கிட்டயே புக்கு திருடி வைக்கிறது, இது மாதிரியெல்லாம் வந்து புத்தகம் திருடுறதை பற்றி ஒரு ஐடியாக்களையே நான் வந்து நம்ம வரையறை பண்ணி பசங்கிட்ட சொல்கிறது. ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் அவங்கள வந்து முதல்ல வந்து டேபிளில் இருக்கிற புக்கை திருடக்கூடாது. அப்புறம் திருடி முடிக்கிறதுக்கு முன்னே நம்ம வந்து ஒரு பையோடு போகணும். ஒரு சோழனா பை மாதிரி ஏதாவது ஒரு பை இருக்கணும். அடுத்தது திருடின புத்தகத்தை பற்றி அவங்ககிட்ட பேசவே கூடாது. திருடி முடிச்ச உடனே அதிக நேரம் அங்கே இருக்கலாமல் எஸ்கேப். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் புத்தகம் திருடுறதுக்கான பயிற்சின்னு சொல்லிட்டெல்லாம் நாங்கள் வந்து ஜாலியாக பேசுவோம். அதை மாதிரி வந்து 2-3 இடங்கள்ல நான் வந்து வேலை செய்திருக்கிறேன். எல்லாமே வந்து எனக்கு ஒன்றும் அங்கே கற்றுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்போது நான் வந்து ஒரே இடத்த தேங்கி நிற்கிற மாதிரியும் அங்கேக்குள்ளே இருக்கிற சாதி பெருமை, அப்புறம் மத பெருமை, ஒரு மாதிரியான ஆணாதிக்க சிந்தனை இதெல்லாம் இருந்தது. ஆனால் டோட்டலாக நான் வந்து வேற ஒரு ஆள். அப்போ எனக்கு இதுக்குள்ளே போய் ஒரு சீனையோ ஒரு கருத்தையோ சொல்லவே முடியல. அப்போ என்னுடைய உணவையும் அவங்ககிட்ட சொல்ல முடியல. ஒரு சீனோட சாப்பாடு சீன் வந்தால் அங்கே வந்து என்னுடைய உணவை சொல்ல முடியல. அப்புறம் ஒரு விழான்னு சொன்னால் அந்த இடத்த என்னுடைய விழாவை சொல்ல முடியல. அப்போது எதுவுமே அங்கே சொல்ல முடியாத போது நான் வந்து அங்கே ஒரு செயல்பாடாட்டவனா ஒரு மரமாக ஒரு சிவராக தான் நான் நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த கதைக்குள்ளே நான் என்னுடைய பங்கு ஆமாம் என்னுடைய பங்கு நான் போது அங்கே வந்து 0வா இருக்குது. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ சினிமா வந்து எதுவுமே நமக்கு செட் ஆகலை. நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சினிமாவை விட்டு இரும்பு கடைக்கு போகிறேன். இரும்பு கடையில் நான் அதான் குண்டு படம். ஆமாம். இப்போ இரும்பு கடையில் தான் வந்து நான் வந்து லோடு மேனாக அங்கே வந்து கிளீனியராக லோடு மேனாக நான் வேலை செய்கிறேன். அங்கே நடக்கிற மனிதர்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட முதல் முறை வேலை செய்கிறேன். அப்போ வந்து அவங்க வந்து எப்படின்னா நான் எனக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப அன்பானவர்களாக இருப்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பேரன்பு கொண்ட மனிதர். ஆனால் அவங்களுடைய உழைப்பை வந்து ஒரு தனிநபர் வந்து எப்படி சுரண்டுறான் அப்படின்றத வந்து என்னால் அங்கே தான் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அப்போது நான் வாசிக்கிறதுக்கும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம யார் பக்கம் நிற்கணுன்றதும் எனக்கு வந்து அங்கே தான் ஒரு கண் கூட நான் பார்க்குற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அதுக்கு பிறகு தான் நான் வந்து ஒரு 2D அனிமேட்டராக போகிறேன். அங்கே இரும்புகளில் ரொம்ப நாள் இருக்க முடியல. அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு கண் கூட வந்து ஒரு அண்ணனும் தம்பி 2 பேருமே வெடித்து செத்துட்டாங்க. அதில் வந்து தம்பி மட்டும் உயிரோடு இருக்கிறான். அவன் வந்து ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் அண்ணன் வந்து செத்தான்றதே தெரியும். இது மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு திடீர்னு வந்து நம்ம ஒரு டீ சாப்பிட்டுங்கிறோம் விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு இறக்குவாங்க. அதில் வந்து உதவிக்காக ஒரு பையன் ஓடுறான். ஃபண்டு அதுக்கு லீவுக்கு வந்திருக்கிறான். ஒரு 1 மாதத்துக்கு வேலை செய்தால் அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வந்து காலேஜ் போகிறதுக்கோ யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கும் அதை மாதிரி தினக்கூலிகளுடைய பசங்க வந்து இதை மாதிரி விடுமுறை நாட்களில் வந்து பூக்கடையில் இதை மாதிரி இரும்பு கடையில் வேலை செய்கிறதுன்றது இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அதை மாதிரி படிக்கிறதுக்கு இடையில இருக்கிற அந்த விடுமுறைக்கு வந்த பையன் இரும்பு இறக்கும்போது வந்து போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனான். என் கூட தான் அவன் டீ குடிச்சுன்னு இருந்தான். அவன் போயிட்டு அடுத்த 1 நிமிஷத்தில் அவனுக்கு வந்து 3 விரலுமே இல்லை, அப்படியே தொங்கிடுச்சு. அப்படியே இப்போ நான் கண் கூட இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுடைய வலியை பார்க்கும்போது எனக்கு வந்து என் கையை பார்த்துட்டே இருப்பேன். எப்போ இந்த கை இருக்கும், எது வரைக்கும் இந்த கால், எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் போகலாம் அப்படின்னும் போது இப்போ எனக்கு வந்து சரி இது வந்து நம்ம சரியாக இருக்காது, நம்மளுடைய யோசிக்கிறது வந்து நம்ம இதுக்குள்ளேயே நம்ம முடங்கி போயிடக்கூடாது அப்படின்றது வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து 2D அனிமேட்டராக நான் வந்து ஓவியம் சார்ந்து கொஞ்சம் சின்ன வயசில் வரைஞ்சது. வரைவீங்களா நீங்கள்? இப்போல்லாம் வரைய தெரியாது. அப்போ சின்ன வயசில் ஓவியர் எல்லா குழந்தையுமே பிறந்தவொடனே ஓவியராக இருப்பாங்கல்ல, அந்த ஓவியர் தான். நம்ம ஓவியர் கிடையாது. சும்மான எங்கள் ஐயா மூலமாக, வீரமன் ஐயா மூலமாக அவர் ஒரு பரீட்சை வச்சு நான் பாஸெல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஓவியர் டிராயிங்கில். எங்கள் ஐயா தான் வந்து சேர்த்து விட்டார் இது மாதிரி. அப்புறம் அவர் ஒரு அறிமுகப்படுத்தி விட்டார். அது மூலமாக நான் 2D அனிமேட்டராக உள்ளே போகிறேன். இப்போ அனிமேட் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் உள்ளே போகிறேன். அங்கே போகும்போது தான் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்க அண்ணா அங்கே வந்து ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் அங்கே வந்திருக்கிறார்.
அங்கே நடந்த ஒரு சாதிய தலைவர்கள் மீது இருக்கிற விமர்சனங்கள் வந்து பிறர் பேசுவாங்கல்ல, அவங்களாம் இப்படி தான், அவங்களாம் இப்படி பண்ணுவானா அப்படி அதை வந்து பேசும்போது எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து வருது. அப்போ வந்து ராமலிங்க அண்ணன் வந்து அந்த நபர்கிட்ட சண்டைக்கு போகிறார் கடுமையாக. அப்போ கடுமையான ஆமாம், இப்போ அந்த சண்டையிலும் தான் நான் வந்து அவருடைய அரசியல் பார்வையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்புறமா வந்து எனக்கு வந்து எந்த தனி மனிதன் மீதோ பிறப்பின் அடிப்படையில் கூடுறதோ எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு தத்துவம் சார்ந்து, ஒரு பார்வை சார்ந்து ஒருத்தவங்களோட இணங்கி பேசுவதும் அவங்களோட சேர்ந்து வேலை செய்வதுன்றது எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கும். அதன் அடிப்படையில் அங்கே இருக்கிற கூட்டத்தில் ராமலிங்க அண்ணன் வந்து ரொம்ப இடதுசாரி பார்வை கொண்டவராக இருந்தார், முற்போக்காக இருந்தார். அப்போ நான் அவர் கையில் போய் பார்க்கும்போது 7 தலைமுறைகள் புக்கு வச்சுருந்தார். அப்போது நான் ஏற்கனவே ஒரு கொஞ்சம் வாசித்த அனுபவத்திலிருந்து அந்த அலெக்சேலியுடைய புத்தகத்தை வந்து எனக்கு அவர் தான் முதல்ல கொடுக்குறாரு. நிறைய நான் வாசித்தா இருந்தால் கூட 7 தலைமுறைகளை வந்து எனக்கு அறிமுகப்படுத்துறது வந்து அண்ணன் தான். அப்போ அதுக்கு பிறகுதான் வந்து அவரோட எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுது. அப்போ என்னுடைய கவிதை தொகுப்பு அவர்கிட்ட நான் கொடுக்குறேன். அந்த தொகுப்பு படிச்சுட்டு தான் அவர் வந்து பயங்கரமாக இருக்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் 7ஆம் அறிவு படத்தில் அவர் ஆர்ட் அசிஸ்டண்ட் அவர் வேலை செய்கிறாரு. அங்கே வந்து ரஞ்சித் தோழர் வந்து கோவா முடிச்சுட்டு அட்டகத்தி படம் பண்ணுறதுக்காக 2 பேர் மீட் பண்ணும்போது என்னுடைய தொகுப்பு அவர் படிக்கிறார். படிச்சுட்டு முன்னாடியே உங்களோட ஆமாம். அப்போது நான் இரும்பு கடைக்கு மறுபடியும் அங்கே வந்து சத்தியம் வந்து டவுன் ஆகுது. அதுக்கு பிறகு நிறைய அனிமேட் நிறுவனங்கள் வந்து காலி செய்யப்படுறாங்க. சம்பளம் கொடுக்காம பாக்கியில் நான் வந்து வேலையிலேருந்து வெளில வரேன். அதுலேருந்து மறுபடியும் இரும்பு கடைக்கே வரேன். இரும்பு கடைக்கு வரும்போது தான் ரஞ்சித் தோழர் வந்து என்னுடைய கவிதையை படிச்சுட்டு என்கிட்ட பேசுகிறார். அப்போ எனக்கு வந்து ஏற்கனவே ஏற்பட்ட சினிமா அனுபவம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து மறுபடியும் நம்ம சினிமாவுக்கு போகக்கூடாது, இவங்க வந்து வாசிக்கவும் பண்ணுறாங்க, வந்து நம்ம சொல்கிற கதை வேற ஒன்றாகுது, அவங்க சொல்கிற வேற ஒரு கதையாக இருக்குது, நமக்கு அவங்க செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உண்மை இல்லை அப்படின்றது நீங்க. ஆமாம், அதனால வந்து சினிமா மீது எனக்கு வந்து ஆர்வம் குறைஞ்சிச்சு. அப்போ நம்ம வந்து தொகுப்பு என்னுடைய 2வது தொகுப்பு தான் அவர் படித்தார். அப்போ அந்த தொகுப்பு வந்து எனக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு பேரை வந்து பெற்றுக் கொடுத்தது. அப்போ தான் வந்து ஆம்பூரில் அட்டகத்தி படத்துக்கும் அப்பனின் கைகளால் அடிப்போன்னு சொல்லிட்டு என்னுடைய தொகுப்புக்கும் ஒரே நாளில் பாராட்டு விழா நடக்குது. அப்போது நானும் ரஞ்சித் தோழரும் ஒன்றா போகிறோம். அப்போ தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருந்தார், நான் வந்து அடுத்த படம் வந்து நீங்கள் அப்போ வந்து இரும்புகளில் தான் வேலை செய்கிறேன். அதுக்கு பிறகு தான் வந்து அட்டகத்தி வருது. அட்டகத்திக்கு பிறகு பெரிய வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற பிறகு தான் நாங்கள் 2 பேரும் அங்கே போகிறோம். போகும்போது தான் அவர் சொல்கிறாரு, நீ வந்து கடைசி வரைக்குமே வந்து உன்னுடைய கவிதைகளெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கவிதையை வந்து உனக்கு ரசிகர் நான், நீ வந்து இப்படியே போயிடக்கூடாது, நீ வெறும் இரும்பு கடையிலே வேலை செய்து உன் வாழ்க்கையை இது பண்ணிக்காத, உனக்கு வந்து சோழனா பயிற்சி வைக்கணும், ஒரு உரம் அலையிறது மட்டுமே கிடையாது, ஒரு சரியான விஷயத்தை என்னால் பண்ண முடியும், நான் நம்புகிறேன், நீ என்னை நம்பினா கண்டிப்பாக வா, அதையை நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் நான் போய் அவரோட வந்து உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் அதுக்கு வரலாம். அட்டகத்தி படம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு எந்த வகையில் அந்த படம் வந்து அது உண்மை, அதில் ஒரு உண்மை இருந்துச்சு அந்த படத்தில்? இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன சினிமா எல்லாமே போலியாக இருந்தது, அந்த இடம் எல்லாமே செட் ஆகலை, நம்ம சொல்கிற கதை வேற ஒன்றா இருக்குது, அங்கே நடக்கிறது வேற ஒன்றா இருக்குன்னு. ஆனால் அட்டகத்தி பிடிச்சிருந்தது. நீங்கள் அட்டகத்தியில் என்ன உண்மை இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ நான் பார்த்த படங்கள்லேயே ரொம்ப நெருக்கமான ஒரு தீவிரமான ஒரு அரசியலான படம்னா அது அட்டகத்தி தான் சொல்லுவோம். ஆனால் வழக்கமாக ரஞ்சித் தோழர் படத்தில் மெட்ராஸ் தான் பேசுவாங்க, அட்டகத்தி வந்து யாரும். ஆமாம் அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அட்டகத்தி மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க அவர் படங்களில் வந்து முதல்ல எடுத்தது அட்டகத்தி தான். அட்டகத்தி மிக தீவிர ஒரு இடதுசாரி பார்வை கொண்ட மிக தீவிரமான ஒரு அரசியல் படம் தான் அது. ஏன்னா ஒரு இந்தியாவினுடைய ஒரு பாதிக்கு நிகரான மக்களை ஒரு தனித்து விடப்பட்டிருப்பதும், அவர்களுடைய வாழ்வியல் வந்து ஒரு கொச்சைப்படுத்தப்பட்டிருப்பதும், அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்த முடியாத தொடர்ந்து சினிமாக்களும் சரி, பல்வேறு இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு மேல்நிலை ஆக்கம் பண்ணப்பட்ட கதைகளையும் அவங்களுடைய எல்லாமே அதுதான் வடிவமாகவும் அதுதான் வந்து பெருசாகவும் அப்படி இருக்கிறதும் மக்களுடைய வாழ்க்கை பேசவே படாம. விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையே அல்ல, அது ஒரு பொருட்டே அல்ல, அவங்களுடைய உணவு பொருட்டு அல்ல, அவங்களுடைய உடை, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய திருவிழாக்கள் எதுவுமே, அவங்களுடைய மரணம், அந்த விழாக்கள் எதுவுமே வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்படுறதும் கிடையாது. அதை வந்து ஒரு பெருசாகவும் நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் பார்த்த அது சாணி தெளிக்கிறதா இருக்கட்டும், மாடுகளுக்கு இடையில கட்டில் போட்டு தூங்குறதா இருக்கட்டும், கோலமாக விற்றுட்டு போகிறதா இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் மாட்டுக்கறி குழம்பு போய் கேட்குறதா இருக்கட்டும், இப்போது கீரை ஆஞ்சிக்கினி பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து சட்டி துணியை வந்து கடுப்பு கறிக்கு போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் பார்த்த, நான் வாழ்ந்த, நான் தான் தினேஷ். அப்போன்னும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அப்போது ஒரு வாழ்வை, ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்வை, ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு வாழ்வை ஒரு காட்சிப்படுத்தி அது வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அது வந்து பெரிய வெற்றியும் பெற்றிருக்கிறதுன்றது வந்து அது வந்து
ரெண்டாவதாக ஒரு படம் எடுத்துட முடியும் யாராவது. முதல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவர் இந்த கதையை வந்து மற்ற எத்தனை பேர்கிட்ட அது சொல்லியிருப்பாரு, எவ்வளோ பேர் வந்து இதெல்லாம் ஒரு படமானு கேட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இது வந்து ஒரு படமே கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு குப்பை இது அப்படின்னெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. அதெல்லாம் தாங்கி அந்த வலி, அந்த அவமானங்கள், நிராகரிப்பெல்லாம் தாங்கி தனி ஒரு மனுஷனா அந்த கதையை வந்து நிறுத்தி அது கொண்டு வந்து வெற்றி பெற வச்சது இருக்குல்ல, அந்த உழைப்பையும் அந்த அதுக்கான ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து மெட்ராஸுக்கு பிறகுதான் அவர் கிடைச்சதே தவிர, ஆனால் அட்டகத்திக்கு அவங்க வந்து பெருசாக யாரும் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து அட்டகத்தி ரொம்ப பிடிச்ச ஒரு படம். எனக்கு அந்த படம் வெறும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல்னா வெறும் 2 முறை ஒரே வசனத்தை 2 முறை சொல்லணும், தூக்கி அடிச்சா பறக்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது போட்டோக்களை காட்டணும், கொடியை காட்டணும், அது மட்டும் கிடையாது. புரட்சிகர கருத்து. ஆமா, அது மட்டும் கிடையாது. இது அரசியல் எங்க தொடங்குதுன்னா உணவுல இருந்தே தொடங்குது இல்ல, உணவு எல்லாத்துலயுமே இருக்குது. அப்போ அப்படின்னும் போது அதை வந்து நீ எதை மறுத்தியா அதை வந்து காட்டுறதுன்றது வந்து தானே உண்மையான ஒரு அரசியலாக இருக்க முடியும். அதனால அட்டகத்தி எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா தெரியும். நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு நீங்க நம்பி வரலாம் அப்படின்னாரு. எப்படி போச்சு அது? அது குட், ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ரொம்ப பாதுகாப்பா இருந்ததும். ரஞ்சித் தோழர்கிட்ட நம்ம பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற சினிமா அமைப்பு இருக்குல்ல, அதிகாரம் உள்ள ஒரு இயக்குனர்னா ரொம்ப அதிகாரம் படைத்தவராக இருப்பார். அவருக்கு கீழே கோ டைரக்டர், அசோசியேட் அசிஸ்டண்ட், அப்புறம் மேனேஜர்ஸ், இது மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த அதிகார கட்டமைப்புக்குள்ள சரியா இயங்க முடியாம வெளியேறி போனவர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர். அது நீங்களா கூட இருக்கலாம். டேரக்டரை போய் பார்க்க முடியாது. ஆமா, மீட் பண்ண முடியாது. அவர் வந்து இவங்க கிட்ட தான் பேசுவார் அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த செட்டப்பே வந்து படிநிலை அதிகாரம் படைத்ததா இருக்குது. அப்படின்னும் போது ஒரு சினிமாவை வந்து ஒரு இயக்குனரா, ஒரு சினிமா விரும்பியா இருந்தா, தான் மட்டுமே 20 படம் எடுக்கிறதோ 10 படம் எடுக்கிறதோ இல்லை 100 படம் எடுக்கிறது மட்டுமே ஒரு சினிமா வாழாது. சொல்லப்படாத கதைகளை, யாரும் கேள்விப்படாத கதைகளை, மறுக்கிற கதைகளை தூக்கி சுமந்து கொண்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த சென்னையினுடைய வீதிகள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அறியாமை, அந்த கிராமத்திலேருந்து எப்படி அணுகணுன்றத வந்து ஒரு ஃபோர்ஸாக அதிகாரமாக அணுகாமல் அவனை தடவி கொடுத்து அவனுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய சொல்லப்படாத கதையை நீ எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறல்ல, அதுதான் உண்மையான சினிமாவை வாழ வைக்க முடியும். அப்படி தான் தோழர் ரஞ்சித்துடைய பணி வந்து அதுதான் நான் நினைக்கிறேன். எத்தனையோ இளைஞர்களை வந்து அவர் வந்து இந்த கட்டமைப்பே இல்லாமல் சமமாக உட்கார வச்சு, சமமாக நம்மளை வந்து கை குலுக்க வச்சு, வந்தால் எழுந்து நிற்கணும், இது மாதிரி வந்து டைரக்டர்னால் வந்து ஒரு சினிமா ஆரம்பிக்கிறதுனா ஒரு பூஜை போடணும், பூசணிக்காய் வெடிக்கணும், இது மாதிரிலாம் எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் எதுவும் இல்லாமல் நான் மட்டுமே படம் பண்ணாமல் எல்லாரையும் வந்து ஈக்குவலாக நடத்துறது இருக்குல்ல, இந்த அமைப்பு வந்து எனக்கு வந்து நான் ஏற்கனவே பார்த்த 3 டேரக்டரோட இது வந்து என்ன சொல்கிறது, இதுவும் அதுவும் 100% தலைகீழாக இருக்குது. அப்போ ரஞ்சித் தோழர் வந்து என்னை வந்து சுயமரியாதையோடு நடத்தினார். என்ன மட்டும் கிடையாது, எல்லாருமே இப்போ வரைக்குமே அதுதான் வந்து இவ்வளோ பேர் 15 பேர் நீலம் ப்ரொடக்ஷன் அப்போ டேரக்டர் ஆகியிருக்காங்க. அப்போ அந்த உருவாகிறதுக்கு காரணமே என்னென்னா, ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து ரஞ்சித் தோழர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அவரை மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்றது வந்து அவர்கிட்ட இருக்கிற அரசியல் தான், அவர்கிட்ட இருக்கிற ஒரு சமத்துவ சிந்தனை தான். அதுதான் வந்து அவர் செயல்பாட்டு வடிவத்துக்கு கொண்டு வர. சில பேர் பேசுவாங்க, ஆனால் செயல்பாட்டில் இருக்காது. ரொம்ப கொடூர மிலிட்ரி கேம்பஸ் மாதிரி இருக்கும். சில டேரக்டர்கிட்ட போனோம்னு வச்சுங்களா, போனால் மிலிட்ரி கேம்பஸ் மாதிரி இருக்கும். அவர் வந்தார்னா டக்கு டக்குன்னுவாங்க, அப்படி பேச மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். நாங்கள் அவரோட வந்து சண்டை போடுவோம். ரஞ்சித் தோழரோட எங்களை சண்டை போடுறதுக்கு உரிமையை வந்து அவரே எங்களுக்கு வழங்குவார். எங்களுடைய கருத்துக்களை இது தப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான உரிமையை அவர் வழங்குவார். ஒரு ஜனநாயகமான ரொம்ப சூப்பரான ஒரு இடமா அதை மாற்றுவார். எங்களுடைய ஷூட்டிங் பாட்டாக இருக்கட்டும், அவருடைய அலுவலகமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு விவாதத்துக்கான ஒரு இடமா தான் இருக்கும். அதில் வந்து பெரும்பாலான சில பேர் வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து தலித்துகளை தான் ரஞ்சித் வந்து வச்சுன்னு இருக்கார். அப்படியெல்லாம் அப்படி ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயே அங்கே இயங்கவே மாட்டார். அவரோடு இருப்பவர்கள் யாரும் பெரும்பான்மையான, அதாவது 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து 90 பேர் வந்து தலித்தே கிடையாது. ஆனால் இவங்க வந்து வேணும்னே அவரை வந்து கட்டமைச்சு அது டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய நோக்கம் என்னன்னா, சாதியற்றவர்களா மதம் எந்த சமூகத்தில் வந்து பிறந்தாலும் தன்னுடைய சுயஜாதியை எதிர்க்கிற அளவுக்கு அறிவும் அதை வந்து கடமையாகவும் சமூக கடமையாகவும் நினைக்கிற தோழர்களோடு அவர் சேர்ந்து பணியாற்றிட்டே இருக்கிறாரு. அதுதான் அவருடைய தோழமைகள் பெருகுனதுக்கு காரணமே அதுதான். அப்போ ஒரு குறுகிய எல்லைக்குள் வந்து தன்னை இது பண்ணாமல் ஆரோக்கியமாக ஷூட்டிங் பாட்டாக இருந்தால் கூட சரி. இப்போ ஒரு 100 ஆண்டு கால சினிமாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 100 வருஷம் ஆயிடுச்சு சினிமா தொடங்கி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னவே மெட்ராஸ் போது 100 வருஷம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த விழாலாம் கொண்டாடிட்டு இந்தியா உலகத்தில் வந்து 500 கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து சாப்பிடுகிற ஒரு மாட்டுக்கறியை
இந்தியாவில் 30-40% மேல் சாப்பிடுகிற மாட்டுக்கறியை ஒரு ஷூட்டிங் பாட்டில் ஒரு 500 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு துண்டை பீஸு கூட கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிற ஒரு இடத்தெல்லாம் வந்து ரஞ்சித்தோட தான் உடைக்கிறார். தனிப்பட்ட முறையில் யாரோ ஒரு நபர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், அது வேற. ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஆட்டுக்கறியை போல, ஒரு சாம்பாரை போல, ஒரு ரசத்தை போல, ஒரு மாட்டுக்கறியும் ஒரு உணவுன்றதும் வந்து மாத்தினது வந்து இருக்குல்ல, அது வந்து ரஞ்சித்தோடருடைய மிக முக்கியமான ஒரு வேலை. அதே மாதிரி திரைப்படங்கள்லையும் சரி, அது வந்து குறியீடுகளாகவும் சில விஷயங்களை வந்து திரைமொழியை ரொம்ப அடர்த்தியாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து குறியீடுகளை வச்சு நகர்த்தினதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு. அவருடைய உழைப்பு, அவருடைய அவமானங்களை வந்து நான் வந்து நேர்கூட பார்த்துருக்குறேன். அவர் அழுததை பார்த்துருக்குறேன். அவர் வந்து மன உளைச்சலில் அவர் அசந்து போனதையும் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நாம் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபைட் பண்ணுறோம். அந்த ஃபைட்டுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து நமக்கு அந்த ஃபைட் எதுக்கு நடக்குதுன்னா, நம்ம ஒரு பாதை, ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணத்தினை நோக்கி நம்மளுடைய ஃபைட் இருக்கிறதுனால நம்ம இலக்கை கண்டிப்பாக நம்ம அடைஞ்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இதுதான் அங்கே நிறைய வாசிப்பாங்க, நிறைய வாசிக்கிற இயக்குனர் தோழர்கள் இருப்பாங்க. உதவி இயக்குனர்களாக வாய்ப்பு தேடி வரவங்களுக்கு கூட அவரால் முடிஞ்ச அளவுக்கு புத்தகம் எழுதி கொடுப்பார். அவருக்கு நேரம் அதிகமாக இருந்தால் அதிகம் போய் பாரு உள்ளன்னுவார். நான் வந்து அவங்கள உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்கள வந்து நீ வந்து உதவி இயக்குனராக மட்டும் கிடையாது, நீ ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்காவது நீ வந்து இந்த புத்தகம்லாம் படிக்கணும். இதெல்லாம் படித்தாதான் உனக்கு பாதை மாறும், ஒரு விஷுவலாக உனக்கு வந்து வேற ஒரு பார்வையாக இருக்கும். நீ படிக்க படிக்க உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் வேற ஒரு பொருள் உனக்கு தந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறையா லிஸ்ட் எழுதி கொடுப்பேன். அதை மாதிரி தம்பிகள் வந்து நிறைய தோடர்களை வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பார்ப்போம். அவங்க முகமே நான் மறந்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் தானே எனக்கு புக்கெல்லாம் இதை எழுதி கொடுத்தீங்க, நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஒரு 100கணக்கான பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் அவ்வளோ வேலை பார்த்துருக்குறேன். ஏன்னா இந்த வேலை ரஞ்சித்தோட முடியலாம் என்கிட்ட தான் வருவாங்க. அப்போ நான் வந்து இந்த புத்தகம் பேரெல்லாம் ஒரு 40 புக்கு 50 புக்கு எழுதி அப்புறம் அனுப்புறது. அவங்க படிச்சுட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த புக்கு கிடைக்கலன்னுவாங்க, இங்கே போய் வாங்கன்னு சொல்லுவேன். இது ஒரு கடமையாகவே எங்கள் அலுவலகம் இயங்கும். இப்போ அதை மாதிரியான விஷயங்கள் தான் அவர் செய்த. இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுடைய ஜேர்னி அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம பேசிட்டோம். இப்போ படத்துக்குள்ள வரலாம். 2019 குண்டு வெளியாச்சா? 2019 6 வருஷம் கழிச்சு இப்போ தண்டகாரண்யம் வெளியாகுது. இந்த 6 வருட காலம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் படம் எடுத்துட்டீங்க, அடுத்த படம் பண்ணணும், அதுக்கான வேலை இதுதான். இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணி தான் 6 இயர்ஸ் பண்ணி? இல்லை, அதாவது 2019 டிசம்பரில் தான் படம் ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 6 அப்போ ரிலீஸ் ஆகுது. படம் வந்து வெற்றி பெறுது. ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு மடங்கு நல்ல லாபத்தையே கொடுக்குது. ஆனால் எனக்கு வந்து ரிலீஸ் ஆன அன்னிலிருந்து பெரிய பெரிய நடிகர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, படம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னிடம் வந்து அப்போ உடனே சொல்ல வேண்டிய கதை வந்து எல்லாமே லைனாக இருந்ததுனால கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுறேன். குண்டு கதை வந்து நீங்க அதான் ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிட்டீங்களா? முன்னாடி நீங்க இல்லை அதுவும் வந்து போற. ஆமாம், நான் வந்து முதல்ல விழுப்புரத்தில் வச்சு மையப்படுத்தி ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையை வந்து நான் ரஞ்சித்தோட கிட்ட சொல்கிறேன். அது சொல்லும்போது இது ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது, ஆமாம் முதல் படமாக வேணாம், வேற ஏதாவது கதை வச்சிருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ தான் நான் இரும்புகள் நடத்த அந்த கதையை சொல்கிறேன். நான் சொன்ன உடனே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, புதுசாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டாக தான் இருக்கும், முதல்ல இந்த படத்தை எடுத்துடாது, ஏன்னா அப்போ இது எடுத்து வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தை நீ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் நான் வந்து முதல்ல எழுதின கதையை வந்து ரெண்டாவது எழுதின கதையை முதல் படமாகவும் மாறுது. அதுக்கு பிறகு 2வது எழுதின கதையை வந்து நான் வந்து ஸ்கிரிப்டாக மாற்றிட்டு போகும்போது கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தோடனே 2 வருஷம் எல்லாருமே டோட்டலாக ஆப்பு. நான் என்னை வந்து தேர்ந்தெடுத்த நடிகர்களுக்கு ஏற்கனவே அவங்க வந்து 5-6 படம் வந்து பாதியிலே நின்று போனதுனால அந்த படங்களுடைய வேலையை செய்ய வேண்டியது 2 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ எந்த கேப்பு தானே தவிர மற்றபடி எந்த கேப்பும் கிடையாது. தண்டகாரண்யம் திரைப்படம் அது எப்படி ஆரம்பிச்சிங்க? இந்த டைம்ல நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, என்னென்ன பிளான் பண்ணீங்க? இதுக்கு இந்த கொரோனா காலங்கள் தான் நிறைய வாசிச்சிருக்கிறேன். நீங்க வந்து வாசிப்பு வந்து ரொம்ப பேஸ்ன்னு நினைக்கிறீங்க இயக்குனருக்கு? ஆமா, கண்டிப்பா வந்து இயக்குனருக்கு மட்டும் கிடையாது, மனுஷங்களுக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்குமே வாசிப்புன்றது ரொம்ப முக்கியமானது. அவர்களுடைய புத்தகம் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாளில் எழுதுனது இல்லை. அவங்களுடைய 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் அவங்களுக்கு முன்னர் இருந்தவர்களுடைய வாசித்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்காக எழுதுனது. அப்போ நீ வாசிக்கும் போது ஒரு 2 மணி நேரத்தில் நீ 60 ஆண்டு காலத்தை நீ உள்வாங்கிக்க முடியும். அப்போ அதுக்கு பிறகு நீ வந்து அந்த உள்வாங்கின அனுபவங்கள் வந்து உனக்கு வந்து செயல்பாட்டுக்கு வரும்போது அது வேற ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன் நான். அப்போ அதன் அடிப்படையில் வாசிப்புன்றது வந்து ஏன் தேவைன்றதை நான் சொல்கிறேன். அதுதான் நிறைய விஷயங்களை வந்து ஒரு கதையை வந்து இப்போ வந்து பொன்னியின் செல்வன்னா பொன்னியின் செல்வனுடைய முதல் பக்கத்தில் இருக்கிற வந்தியத்தேவன் ஏரிக்கார மேலே போகிறத கடைசி 2000 பக்கம் வரைக்கும் நாம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு கேரக்டர் 50 கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கும் போது ஒரு கேரக்டருடைய ஃபாலோ பண்ணுறது இருக்குல்ல, வந்தியத்தேவனா அவன் வில்லனா ஹீரோவா,
அப்போ இன்னொருத்தவன் வந்து குந்தவை என்ன, இப்போ ஒவ்வொரு கேரக்டரை பற்றி ஞாபகம் வச்சுக்கிற அந்த திறன் வந்து உனக்கு வந்து மூளை வந்து ஒரே நாளில் வந்து 50 பக்கத்தை படிச்சிட முடியாது. முதல்ல வந்து ஒரு 2 பக்கம் தான் படிக்கும், அப்புறம் தண்ணியில் முக்கிற மாதிரி இருக்கும், உனக்கு படிக்க முடியாது, ஒரு இது இருக்கும், சோறு வரும், சில பேர் தூங்கி கூட போயிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து வாசிக்கிறது மூலமாக உன்னுடைய மூளை வந்து பயிற்சியின் அடிப்படையில் உனக்கு வந்து விரிவடையும், அது வந்து நிறைய சொற்களை வந்து சேகரித்து வச்சுக்கும். அப்போ நம்ம நடைமுறையில் வந்து பேசுகிற வார்த்தைகள் வந்து வெறும் 50 வார்த்தைகள் தான் இருக்கும். மிஞ்சி போனால் வாடா போடா சாட்டையாடா தூங்குனியாடா இப்படி தான் வார்த்தைகள் இருக்கும். அப்போ வாசிக்கும் போது உனக்கு ஒரு 2000 பக்கத்தை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு உன் மூளை வந்து பயிற்சி அடையுது, நிறைய வார்த்தைகளை வந்து தெரியுது, நிறைய கதைகள் தெரியுது, நிறைய பேர்கள் தெரியுது, நிறைய சொற்கள் தெரியுது. அப்படின் போது நீ கதை எழுதுகிற போது உனக்கு வந்து இதெல்லாமே வந்து ஈஸியா வந்து பயன்படும். எல்லாருக்கும் வாசிப்பு தேவை, ஒரு கிரியேட்டரா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தீவிரமா தேவை. அப்போ வாசிப்புன்றது வந்து இதனால அடிப்படை, அது ஒரு பயிற்சி தான். அது சில பேர் வந்து பிறந்த உடனே நான் நாணப்பால் குடிச்சானுமா, சில பேர் நான் பிறந்த உடனே பேனாவோட தான் வந்தனுமா. இது எல்லாமே கட்டுக்கதை, இதெல்லாம் பொய். கதை எழுதுவதும் எது ஒன்றுமே அனுபவத்தின் அடிப்படையிலையும் தொடர்ந்து பயிற்சியின் அடிப்படையில் தான் நம்ம அதை அடைய முடியுமே தவிர அதெல்லாம் வந்து சூமந்திர காலியெல்லாம் கிடையாது. தண்டகாரண்யம் வந்து அதை அப்படிதான் வந்து எனக்கு லேட் ஆச்சு. நான் வந்து கதை 2வது கதை எழுதுறதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது. அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு காட்டுக்கு போகிறேன். அந்த காடு வந்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதி. அங்கே வந்து ஒரு வாட்ச் கதை எழுதுறதுக்குன்னு போனதா? ஆமாம் ஆமாம், கதை எழுதுறதுக்காக தான் போகிறேன். அப்போ வந்து அந்த வாட்ச் டவரில் வந்து நான் வந்து ஒரு 8 நாள் வந்து தங்கியிருக்கிறேன். கீழே வராமல், ஏன்னா கீழே வந்து யானைகள் உள்ள பகுதி, கீழெல்லாம் இறங்கி வந்துட முடியாது, வந்தாலும் 8 கிலோமீட்டர் தனியாக தான் வரணும். அப்படின்போது அங்கே ஃபாரஸ்ட் அலுவலகத்தில் நம்ம ஒரு கெஸ்ட்டாக தங்கியிருக்கிறோம். அந்த அலுவலகத்தில் தங்கலாம், அது அடுத்து வாட்ச் டவரில் தங்கலாம். அப்படின்போது நான் வந்து வாட்ச் டவர் தேர்ந்தெடுக்கிறேன். இங்கே வானம், அங்கே நிறைய ஜனங்கள் இருக்கும், கத்திகிட்டே இருப்பாங்க, நிறைய டூரிஸ்ட் வந்து போயின்னு இருப்பாங்க அப்படின்னு. அப்போது அங்கே வந்து இங்கேருந்து சமைச்சு எனக்கு அங்கே உணவு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வேட்டை தடுப்பு காவலர், ஒரு தற்காலிக பணியாளராக ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பழங்குடி இளைஞர் வந்து வேலை செய்கிறார். அவர் வந்து என்ன தற்காலிக வேலை, அது அந்த வேட்டை தடுப்பு காவலர்ன்றது என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ரேஞ்சர் இருப்பார், ஒரு அடுத்து ஃபாரஸ்டர் இருப்பார், அதுக்கு அடுத்தது கார்டு இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு 10-20 பேர் ஒவ்வொரு ஃபாரஸ்ட் அலுவலகத்துலேயும் ஒரு வேட்டை தடுப்பு காவலர்னு சொல்லிட்டு பழங்குடி மக்களை, இந்த காடுகளில் வசிக்கிற பழங்குடி மக்களை கூட்டின்னு வந்து ஒப்பந்த பணியாளர்கள் மாதிரி ஒரு 4000-5000 சம்பளத்தில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அவங்கள வச்சுன்னு இருக்கிறது. அவங்க என்னன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஃபாரஸ்ட் அதிகாரி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கும் உயிரை பணையம் வச்சு காடுகளில் வந்து பயணிக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். இந்த 10 வருஷம் 15 வருஷம் அவங்க வந்து வேலை செய்கிறது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரி வேலையை விட்டு தூக்கலாம், எப்போ வேணாலும் தூக்கலாம். அப்படின்னும் போது இவங்க ஒவ்வொரு நாளும் இதுக்கு தூக்கிட்டு வர அதுக்கு தூக்கிட்டு வரன்னு சொல்லிட்டு நினச்சி ஏங்கி தவிக்கிற ஒரு கொடூரமான ஒரு வாழ்வை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பையனுடைய கதையை தான் நான் வந்து கேட்டேன். சும்மா என்னடா வேலை செய்கிற, இது என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்ன கதைகளும் வந்து பெருசு, அது வந்து ஒரு பெரிய நாவலாக தான் எழுத முடியும். ஆனால் இந்த கதைக்குள்ளே நான் அதை வந்து மைய பாத்திரமாக அவனை வச்சு அப்படி உருவாக்கப்பட்ட கதை தான் தண்டகாரன். நீங்கள் எழுத போனது வேற கதை. அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு வரும்போது இந்த கதையோட நான் வரேன். அப்போ வரும்போது மறுபடியும் அந்த கதை வந்து நான் கொண்டாந்து ரஞ்சித்தோட கொடுக்கும்போது கதை வந்து பெருசாக இருக்குது, பட்ஜெட் பெருசாக இருக்குது. நாம் யோசித்த ஹீரோவுக்கு அந்த கதையை வந்து பண்ண முடியாது, அது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, அவருடைய மார்க்கெட்டை விட இது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. அப்போது ரஞ்சித்தோட சொன்னார், அப்போ இதை வந்து மறுபடியும் குண்டு மாதிரியே வேறு கதை ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது தான் நான் அந்த கதையை சொல்கிறேன். சொன்ன உடனே இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கதை, இதை உடனே எழுதி எடுத்துணுவான்னு சொன்னார். அப்படி தான் நான் ஒரு 6 பக்கத்தில் அந்த கதையை, தண்டகாரன் கதையை நான் எழுதி அனுப்புகிறேன். அவருக்கு எழுதி அனுப்புனோடனே அவர் படிச்சுட்டு பயங்கரமாக ஃபோன் பண்ணி பயங்கரமாக பேசினார், வேறு லெவலில் இருக்காது ஏன் இது வந்துன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு கோப்ரொடியூசர் கிடைக்காம இருந்ததுனால தான் அந்த கதை பண்ண முடியாமல் இருந்தது. உடனே இந்த கதையை வந்து வேற ஒருத்தவங்க அனுப்புகிறாரு. அவங்க வந்து 1 ஹவரில் அந்த கதையை அவங்க வந்து காரில் போகும்போதே நிறுத்தி ஓரமாக படிச்சுட்டு அவங்க வந்து உடனே வந்து இந்த கதை வந்து பண்ணி ஆகணும், ரொம்ப முக்கியமான ஒரு கதை, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது, கண்டிப்பாக தண்டகாரம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உற்சாகத்தின் அடிப்படையில் உடனே இந்த படத்தை வந்து நம்ம ஷூட்டிங் போக வேண்டிய ஒரு காலம் வந்து. ரைட். நான் தண்டகாரண்யம் அப்படின்ற இந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ நான் டெய்லி இப்போ நியூஸ்லாம் பார்ப்பேன், தண்டகாரண்யம்னா என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், ஏதோ இது மத்திய இந்தியா, சத்தீஸ்கர் இந்த மாதிரியான பகுதிகள், மாவோயிஸ்ட், நக்சல் இல்லை கான்ஃப்ளிக்ட் இப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த பேரை பர்டிகுலராக சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை, நம்ம எப்பவுமே ஒரு பேராக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், எதுவுமே தேவையின் அடிப்படையில் தான் நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணுறோம். 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்றது வந்து அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்த அந்த போருக்கு செய்யப்பட்ட ஆயுதங்களுடைய பின்விளைவுகள் இந்த இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத மையப்படுத்தி தான் அந்த கதை எழுதுனதுனால அந்த கதைக்கு வந்து 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்றது தேவையின் அடிப்படையில் தான் அதை வைக்கிறோம். தண்டகாரண்யம்ன்றது வந்து இந்தியாவினுடைய இதயம் என்று சொல்லப்படுகிற
தண்டகாரண்ய காடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்களுடைய எல்லையை தொட்டு இருக்கிற ஒரு காடு. 90,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இப்போ அந்த காட்டில் நடக்கிற ஒரு கதை என்பதனால தான் நம்ம வந்து தண்டகாரண்யம் என்ற அந்த பேரை வச்சிருக்கிறோம். இப்போ பொதுவாக தண்டகாரண்யம்ன்றது வந்து வெறும் இப்போ மட்டுமே நம்ம கேட்டுன்னு இருக்கல. அது வந்து வரலாற்று அடிப்படையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதைகள்லேருந்து சிறு சிறு பழங்குடி மக்களுடைய கதைகள்லேருந்து மகாபாரதம் கம்பராமாயண கதைகள்லேருந்தே அந்த தண்டகாரண்யம் என்ற பேர் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ தண்டகாரண்யம்ன்றது வந்து அந்த மண்ணில் வந்து தொடர்ந்து சமவெளியில் இருப்பவர்கள் காடுகளுக்குள் படையெடுத்து செல்வது தான் மகாபாரத கதைகளாவோ கம்பராமாயண கதைகளாவோ இருக்கணும்ன்றது தான் என்னுடைய இது. அப்போ ஏற்பட்ட அந்த லேண்டுக்கான போர்ன்றது வந்து இப்போ அரக்கர்களாக சொல்லப்படுறவர்களெல்லாம் தண்டகாரண்ய காடுகளுக்கு இருந்த பழங்குடிகளாக தான் நான் பார்க்குறேன். அப்போது அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த சண்டைன்றதே வந்து பழங்குடி மக்களுக்கும் சமவெளியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற ஆண்ட பரம்பரை சொல்லக்கூடிய மன்னர்களுக்கும் நடந்த ஒரு போராக தான் நான் வந்து மகாபாரத கதையாவே நினைக்கிறேன். அது வனவாசம்ன்றது அது ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம்னு சொல்லுது. இப்போ ஆனால் அந்த போர் வந்து இது வரைக்குமே நீடிச்சிட்டு இருக்கு. இப்போ முன்ன வந்து நடந்த இது நாடு பிடிக்கிற ஒரு சண்டையாக இருந்திருக்கும் ஆரம்பத்தில். அதுக்கு அடுத்தது அங்கே இருக்கிற மரங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நடந்திருக்கும். இப்போ வந்து சண்டை வந்து என்னென்னா அந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களாக இருக்கிற பழங்குடி மக்கள் அங்கே வந்து வெறும் கிழிஞ்ச உடைகளோட காளான்களை பொறுக்கி கொண்டு வந்து அங்கே வந்த பழங்களையும் பூக்களையும் கொண்டு வந்து பெரும் சாலைகளாக பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்காக போடப்பட்டுள்ள பெரும் சாலைகளுக்கு இடையில வந்து நின்று கையேந்தி நிற்கிற நிலையை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு தூக்கம் வராதுன்றது தான். ரோடு போடுறது அங்கே இருக்கிற மாவோயிஸ்டுகள் தான் எதிர்க்கிறாங்க, அங்கே பிரச்சனை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அங்கே பிரச்சனையே என்னன்னு புரியல எல்லாருக்கும். அந்த மக்களை வந்து முன்னேற்றம் பண்ணுறதுக்கு அரசு வருது, ரோடு போட்டாலும் அதை மாவோயிஸ்டுகள் வந்து குண்டு வச்சு வெடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு பழங்குடியினுடைய பார்வையிலேருந்து தான் நம்ம அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு அரசினுடைய பார்வையோ இல்லை இதுவோ நம்ம சொல்ல வரல. நான் திட்டங்களை பற்றி நான் வந்து அந்த திட்டங்கள் வந்து யாருக்கானதுன்றது தான் முக்கியம். அப்போது அந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் கிழிஞ்ச உடைகளோடு இருக்கும்போது ஓரம் ஓதிய வீடுகளில் கீத்தை கட்டி கொண்டு சாக்கை கட்டி கொண்டு வாழும்போது இவ்வளோ பெரிய சாலைகள்ன்றது வந்து அது யாருக்கானதுன்றது உங்களுக்கே தெரியும். சென்னை சிட்டி பெருசாகிறதுக்கு முன்னவே இல்லை வேற ஏதோ ஒரு நகரம் பெருசாகிறதுக்கு முன்னவே ஜாம்ஜெட்பூர் வந்து அவ்வளோ பெரிய நகரமாக ஒரு தனியார் நகரமாக அவ்வளோ பெரிய பரிணாமிச்சு இருக்குதுன்னா அதனுடைய தேவை என்னவா இருந்திருக்கும் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்போது நான் முழுசாக பேட்டில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போது டாட்டா நகரம் அவ்வளோ பெரிய நகரங்களாக உருவாகிறதுக்கு ஒரு தனியார் நகரம் உருவாகிறதுக்கு என்ன காரணமாக இருந்துட போகுது? அவர் அந்த காட்டில் போயிட்டு ஏதாவது தவம் செய்யறதுக்காக போனாரா, இல்லை அந்த காட்டில் போயிட்டு வேற ஏதாவது பண்ணுறதுக்காக போயிருக்காரா? அது கிடையாது. இல்லை. அப்போ அவங்களுடைய நோக்கம்ன்றது வந்து கிழிஞ்ச ஆடையோடு நின்றுட்டு இருக்கிறவனுடைய காலடியில் கிடைக்கிற அவன் காலுக்கு கீழே இருக்கிற வைரத்துக்கும் யுரோனியத்துக்கும் இரும்புக்கும் நிலக்கரிக்கும் பாக்சைட்டுக்கும் வெறும் பணத்தாசையால் பேராசையால் அலைகிற முதலாளித்துவ ஏகாதிபத்திய உங்களுடைய அரசை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு செய்கிற அட்டுழியங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக அந்த மக்கள் வந்து எவ்வளோ துரத்தப்படுறாங்க. அவங்களுடைய கண்ணீரும் ரத்தமும் தான் அவங்க தான் வேலை கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு திட்டங்கள் உருவாகும் போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேலை கொடுக்கறது இருக்குல்ல, வேலை கொடுக்கறதுன்றது ஒரு தற்சாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து வேலை கிடையாது. அது வந்து நீங்கள் எல்லா நிறுவனங்களும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நிறுவனங்களும் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இது 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், 3 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், மறைமுகமாக 1 லட்சம் பேருக்கு கிடைக்கும், அப்புறமா அண்ணாண்ட எட்டி பார்க்கும்போது 5000 பேருக்கு கிடைக்கும், அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே கட்டுக்கதைகள் தான். தொடர்ந்து ஆரம்ப ஸ்டேஜில் வேணால் நம்ம வந்து இதை நம்பி இருக்கலாம். தொடர்ந்து இன்னும் அதை நம்புறது வேலை கொடுக்குறாங்க நம்புறதை வந்து இது வந்து எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு சொல்லாக நான் பார்க்குறேன். நான் அந்த காட்டுக்கு அவன் நின்றுன்னு இருக்கான். அவன் கீழே அவன் காலுக்கு கீழே நீ பறித்து வெட்டுற இரும்புக்கும் அதன் மூலமாக நீ செய்கிற வான உறுதிக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அதன் மூலமாக அவனை உருவாக்குற ரயிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவனுடைய நிலம் பறிக்கப்படுது. அவன் தாத்தனும் முப்பாட்டனும் வாழ்ந்து பல லட்சம் வருஷமாக இந்த காட்டை பாதுகாத்துருக்கிறான். அந்த காட்டை பாதுகாத்தது மூலமாக அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த காட்டினுள்ளேருந்து எந்த காலத்தில் என்ன நடக்கும் என்னன்றது அவனுக்கான அறிவிலிருந்து அவனை காட்டை விட்டு வெளியேற்றுவது என்பதும் விட கொடூரமானது. அவனை வந்து தன்னுடைய அறிவிலிருந்தே அவனை வெளியேற்றுறான். தன்னுடைய சொந்த மண்ணிலேயே அவன் வந்து காட்டை விட்டு வெளியேற்றினா அவன் வந்து அகதியாக தானே தெரிய முடியும். அப்போ காடுன்றது வந்து வெறும் காட்டுக்குள்ள உள்ளவர்கள் மட்டும் வாழ்வதில்லை, அந்த சமவெளியும் சேர்த்து தான் காடு.
அப்போ ஒரு காட்டில் உருவாகிற மழையும் தண்ணியும் அந்த காட்டில் உருவாகிற விலங்குகளும் அது எல்லாமே வந்து அது சமவெளி வந்து எதை நம்பி இருக்குன்னா காட்டை நம்பி தான் இருக்குன்னு போது காட்டை அழிக்கும் போது நீ வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்ட, காட்டை நீ பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கொடுக்க மாட்ட, அதுக்காக ஒரு சின்ன ஒரு இது அதிர்வை கூட உண்டாக்க மாட்டான்னும் போது அப்போ நீயும் அடுத்தது நீ தான் அழிவுன்றது தான் உண்மை. இப்போ லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுக்க ஆரம்ப ஸ்டேஜில் இப்படி தான் போனாங்க. லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் நீ வந்து வெற்றுண்ட ரத்த நாடங்கள் அந்த புத்தகம் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த புத்தகத்தில் அவர் வந்து தெளிவாக வந்து ஒபாமா அங்கே வெனிசுலாவுக்கு போகும்போது சாவேஸ் வந்து ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு, காஸ்நாடாவுடைய வெற்றுண்ட ரத்த நாடங்கள் புத்தகத்தை கொடுக்குறாரு. அதனுடைய அட்டையிலேயே அது ஒரு வாசகம் இருக்கும். இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுக்க ஒரு 5000 எலிவலைகளை வந்து நம்ம டாப்பாங்கல்ல பார்த்தீங்கன்னா 5000 எலிவலைகளாக என் மண்ணினுடைய எல்லா கனிம வளங்களும் உறிஞ்சி எடுத்து இது வந்து வெறும் சுடுகாடாக கிடக்குது. ஒரு நாட்டையே ஒரு கண்டத்தையே காலி பண்ணிட்டு இப்போ வந்துருக்காங்க இப்போ இந்த பக்கம். அப்போ இந்த சமூகம் வந்து தொடர்ந்து கனிம வளங்களை திருடுறவங்களுடைய அந்த மண்ணு மலடாகி போனதை வந்து நீ அனுபவிச்சாதான் அதை உணர்ந்து போராடுவோன்னா அது எவ்வளோ பெரிய தப்பானது. அப்போ ஏற்கனவே ஒருத்தன் வந்து மலடாகி போய் கிடக்குது, புல்லு பூண்டு முளைக்க முடியாமல் கிடக்குது அப்படின்றத பார்த்து உனக்கு வர பாதிப்பை நீ உணர மாட்டியா? அப்போ உனக்கு தான் வந்தாதான் நீ உணர்வன்னா அப்போ நீ யார், விலங்கா நீ மனுஷனா அப்படின்ற கேள்வியை தான் கண்டிப்பாக அதுதான் தண்டகாரணம் மட்டும். பழங்குடியினுடைய வாழ்க்கை அப்படின்றது என்னவாகனா இருக்கு? ஏன்னா இப்போ திரைப்படத்தெல்லாம் பார்க்கும்போது பழங்குடிகள் வந்து ரொம்ப பச்சை பசுமையான காடு இருக்கும், ரொம்ப அங்கே ஜாலியாக இருப்பாங்க, அவங்க நல்லா சாப்பாடு கிடைக்கும், ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சமவெளி மனிதர்கள் வந்து இங்கே பணம் காசு நடந்துட்டு இருக்காங்க, அவங்க ஒரு தற்சார்பாக அல்லது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி காட்டப்படுது. நீங்க பார்க்கும்பொழுது இல்லை நீங்க இந்த படத்துக்கு ரிசர்ச் பண்ணும் பொழுது பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை அப்படின்றது என்னவாக இருக்கு இன்னைக்கு காட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை அப்படின்றது? இல்லை, அவங்களுக்கு வந்து முறையான வசதிகள் போய் சேரல அப்படின்றது உண்மை. அது வந்து எல்லா உலகம் முழுக்கவே பழங்குடி மக்கள் வந்து தன்னுடைய வாழ்விடங்கள்ல இருந்து இது மாதிரியான நல்ல உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்றது சிக்கலாக தான் இருக்கு இன்னமும். ஆமாம், கண்டிப்பாக அதை வந்து 100% அது உண்மை. அதை விட வந்து இவர்களுடைய சொகுசுக்காக இவர்களுடைய பணத்தாசைக்காக காடுகளில் அது வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்திருக்காங்க. காடுன்றது வந்து அதுதான் நம்ம தொடர்ந்து அந்த ட்ரெய்லரில் வச்சு, காடுன்றது வந்து வெறும் மரம் செடி கொடி மட்டும் கிடையாது, மனுஷனும் சேர்த்து தான் காடுன்றது, அந்த காதலும் சேர்த்து தான்ன்றது. காதல்ன்றது மனிதனுக்கு தானே வரும், அப்போ மனுஷன் தானே சொல்கிறான் அதை அப்படின்றது தான். அப்போது நீங்கள் வந்து என்னென்னா வெறும் மனிதர்கள் வந்து காடுகளுக்குள்ளே வந்து அவனுடைய தேவை கருதி தான் பழங்குடி வந்து ஒரு காட்டை பயன்படுத்துகிறான். அவனுக்கு தேவையானதை மட்டும்தான் அன்னைக்கு எடுக்கிறான். ஒரு பறவையை போல தான் வாழறான். அவன் வந்து ஒரு மரத்தை காட்டை அடிச்சுட்டு வந்து ஒரே நாள் அடுக்கி வைக்கல, எல்லா பூக்களையும் ஒரே நாளில் பறிச்சுட்டு வரல, எல்லா பழத்தையும் ஒரே நாளில் பறிச்சுட்டு வரல. அவனுடைய தேவை, அவன் உயிர் வாழ்வதற்கு அன்றாட தேவையை சரி செய்வதற்கு மட்டும்தான் அவன் பண்ணுறான். இல்லை காடுகள் இருக்கிற காளான்களெல்லாம் பறித்து வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றலை, காடுகளில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அவன் ஏற்றலை. அவன் வந்து அந்த காட்டை வந்து ஒரு சுழற்சி முறையில் அவன் வந்து அழகாக அறிவியலை கொண்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ அவங்ககிட்ட அந்த கார்பரேட் நிறுவனங்கள் போய் நீங்கள்லாம் காட்டுக்கு வந்து இடையூறாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்புறப்படுத்துறது இருக்குல்ல, இது வந்து ஒரு லாப நோக்கம் கொண்ட ஒரு சிலருடைய குரூரமான. காட்டுல வந்து விலங்குகள் தான் இருக்கணும், மனுஷங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன். இந்த காடுன்றது வந்து நீ வந்து 50 வருஷம் சுதந்திரம் கிடைச்சிது, 50 வருஷத்துக்கு முன்னதான் போயிட்டு நீ காடு வந்து இந்தியாவுக்கானதுன்ற. ஆனா அதுக்கு முன்ன நீ வந்து காட்டை வந்து யாருக்கானதா இருந்தது? பல லட்சம் வருஷமா அந்த காட்டை யாரு பாதுகாத்தான்? இந்த காட்டை வந்து உருவாக்குனது யாரு? உன்னால வந்து இந்த தண்டகாரத்துல நாங்கள் ஒரு வசனமே இருக்கும், உன் சட்டத்தால வந்து இந்த அந்த காட்டை வேணா பாதுகாக்கலாம், ஆனா ஒரு காட்டை உருவாக்கணும்னா அது ஒரு பழங்குடியால் தான் முடியும். சடையன் கேரக்டர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரியை கேட்குற ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போது ஒரு காடுன்றது வந்து ஒரு மனிதர்களும் சேர்த்த தான் காடு. எல்லாருமே அங்கேருந்து தான் நீங்கள் சமவெளிக்குள்ளே வந்திருக்கிறீங்க எல்லாருமே. அப்போ பாட்டை பாதுகாக்கிறதுன்றது காடுன்றதும் தனித்து கிடையாது. காடு உயிர் வாழ்ந்தால்தான் சமவெளி உயிர் வாழும். ஒரு புலி செத்தால் 10,000 ஏக்கர் நிலம் வந்து தரிசாக போயிடுன்றான். அதை நான் என்ன கேட்குறேன்னா, இது எல்லாத்தையும் அழித்து பல லட்சம் கோடியை நீ வந்து கொண்டு போய் நீ உன் குழந்தைய வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பம் வாழறதுக்கு, ஒரு குடும்பத்தினுடைய சொகுசுக்கு இதை வந்து நீ வந்து பல லட்சம் கோடி அடிக்கிறிய. நாளைக்கு அடுத்த தலைமுறை உன் குழந்தைக்கு வந்து நீ என்ன எடுக்குதுன்றதை உன்னால கேள்வி கேட்க முடியுதா? அப்போது நீ வந்து உண்மையான பாதுகாப்புன்றது, உன் குழந்தைக்கு உண்மையான சொத்துன்றது வந்து காட்டை பாதுகாக்கிறது தான். நாளைக்கு மழை இல்லாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? நாளைக்கு வந்து காற்று இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படின்னும் போது நீ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது பங்கு உண்டு. இந்த காடு அழிவதை பற்றி, நிலக்கரிகள் அதை பத்தின எந்த பிரச்சனையும் பொதுமக்களுக்கு இல்லைன்றது உங்களுடைய கோவம்னு எடுத்துக்கலாமா? பொதுமக்களுக்குன்றதை விட அரசு அதை வந்து முக்கிய பங்கா செய்யணும். அதை விட வந்து நம்ம சார்ந்து சிப்பாய்களாக இருக்கிற நம்ம கருத்தியல் சார்ந்த தோழர்கள் வந்து அதை வந்து இன்னும் தீவிரமாக நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றது தான்.
சிப்பாய்கள்லாம் எப்படி சொல்றீங்க இப்போ? ஒரு தத்துவம் சார்ந்த புரிதல் இருக்கிற தோழர்கள் வந்து தொடர்ந்து அவங்களே பேசாம இருக்காங்கன்றது. ஆமா ஆமா, அது வந்து ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வந்து ஒருத்தவங்களை முடிக்கிட்டே இருக்குது. அப்போ அதை வந்து இன்னும் தீவிரமா நம்ம வந்து செயல் பண்ணணும். உங்களுடைய அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நார்மலா போய் படம் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கம்பேரிட்டிவ், படம் எடுக்கிறதே கஷ்டம், அதுவும் நார்மலா எடுக்கிறது கஷ்டம். இப்போ நீங்க காட்டுல போய் எடுக்கிறீங்க, காட்டுல போய் ஷூட் பண்றீங்க அப்படின்னா எப்படி அதெல்லாம்? அதை ஒரு முன் தயாரிப்பு தான். இப்போ வந்து நாங்கள் இந்த படத்தை வந்து 38 நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் ஆமாம் 38 நாள். அது இல்லாமல் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு 3 நாள் 4 நாள், மிஞ்சி போனால் ஒரு 42 நாளுக்குள்ள அந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஆனால் 5 மாநிலத்தில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். 5 காட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஜார்க்கண்டில், ஆந்திராவிலுடைய தலகோணம், கேரளாவில் பாலக்காடு காடு, இங்கே ஆந்திரா எல்லை ஒட்டி இருக்கிற வெங்கல் காடுகள், அப்புறம் வந்து வேலூரில் இருக்கிற காடு, அப்புறம் கர்நாடகா தமிழ்நாடு பகுதியில் இருக்கிற பிலிகுண்டு, அஞ்செட்டி, ஐயூர் காடுகளில் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஆனால் இது எல்லாமே வந்து நாங்கள் பல மாதமாக போய் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த கதையை வந்து சமதளத்தில் நடக்கிறதுக்கும் காடுகளில் நடக்கிறதுக்கும் நிறைய 100% வித்தியாசம் இருக்கும். ஏன்னா திடீர்னு நம்ம வந்து ஒரு 6 மணி கால் ஷீட் போடுவோம். திடீர்னு பார்த்தா 10 மணி வரைக்கும் பனி அகலவே ஆகலாது, சீக்கிரம் இருட்டிடும். ஆமாம். அதே மாதிரி 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் இருட்டிடும். அப்போ திடீர்னு ஒரு சலசலம் ஒரு மழை வந்துடும். அப்போ எதுவுமே நீ வந்து ஒரு கணிச்சு அங்கே வேலை செய்ய முடியும். அப்போ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கணும். அப்போ நம்ம டீம் வந்து எல்லாத்துக்கும் தயாரான ஒரு டீமாக நம்ம ரெடி பண்ணணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் வர வச்சு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். ஒரு குரூப்பு பயிற்சி கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் ஒரு பயிற்சியின் அடிப்படையில் தான் அப்புறம் நம்ம டீம் வந்து ஷார்ட் டிவிஷன் போடுறோம். இது எல்லாமே வந்து அங்கே போய் அந்த லேண்ட்லேயே போய் இப்படி எல்லாத்தையும் ஒரு முன்கூட்டியே ஒரு முன் தயாரிப்பு இருந்ததுனால தான் இது குறைவான நாட்களில் நம்ம வந்து எடுக்க முடியுது. மக்கள் என்ன பார்த்துட்டு வரணும் திரைப்படத்தை? இப்போ தண்டகாரன் திரைப்படத்துக்கு வராங்கன்னா மக்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு திரையரங்குக்கு வரணும்? இந்த படம் வந்து தண்டகாரன் வந்து வெறும் கருத்தியலா பிரச்சாரமாகவே இருக்காது. இது முழுக்க முழுக்க உங்களை வந்து பல்வேறு காடுகளை, நீரோடைகளை, அதனுடைய வடிவம் வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக நீங்கள் ஆமாம் லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அதே மாதிரி இந்த கதை வந்து நான் ஜார்க்கண்டில் போகும்போது கூட இந்த கதையை நான் வந்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தவரை நான் மீட் பண்ணும்போது கூட சொன்னார், இது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ யாருக்கும் தெரியாத புதைந்து கிடக்கிற ஒரு கதையை நாங்கள் பெரும் பொருட்செலவு கொண்டு இதை கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் இந்த ஊடகமும் மக்களும் இதை வந்து நீங்கள் கொண்டு போய் இன்னும் பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக இதை மாதிரியான அநீதிகளுக்கு நம்ம வந்து ஒரு தடுக்கிறதுக்கும், அதே மாதிரி நாம் வந்து இது மாதிரி போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் வந்து தன்னை வந்து தயார்படுத்தி கொள்வதற்கும் இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது ரொம்ப உங்களை வந்து இது வந்து பாடல்களாகவும் சரி, காதலாகவும் சரி, நட்பாகவும் சரி, ஒரு காத்திருத்தல் வழியும் சரி, பல்வேறு பரிணாமங்களை கொண்ட ஒரு படம். இது ரொம்ப கமர்ஷியலாக தான் வந்திருக்கு. உங்கள் படம் பார்த்தவர்கள் எல்லாருமே உங்கள் எழுதுவதை நீங்களே பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் வந்து தண்டகாரண்யம் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சிப்படுத்தும். அமரன்கள் செய்த அநீதி அப்படின்ற ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டிருந்தீங்க. அமரன்கள் இங்கே கொண்டாடப்படுவதால் அந்த போஸ்டர் வெளியானதா? என்ன பின்னணி அது? நீண்ட காலமாக எனக்கு ஒன்று என்னன்னா, ஒரு சாதாரண தன் மக்களை எளியோர்களை, ஆயுதமற்றவர்களை, கேட்பதற்கு கேள்வி இல்லாத மக்களை, நாம் அடிமையாக இருக்கிறோன்றதை தெரியாத மக்களை, அவர்களை நசுக்குவதற்கும் அவர்களை கொல்வதற்கும் அவர்களை வந்து இது பண்ணுவதற்கும் நீங்கள் வழங்குகின்ற பெற்றுக்கொள்கிற அதிகார வர்க்கத்திற்கும் நீங்கள் பாராட்டு சான்றிதழாக இருக்கும், பதக்கங்களாக இருக்கட்டும், அது அந்த அறிவு வந்து உண்மையானவே அது வந்து இந்த சமூகத்துக்கான அறிவா, அடுத்த தலைமுறைக்கு அது எந்த வகையில் பயன்படும்னா உன் வயிற்றுக்கு மட்டும்தான் அது பயன்படும். சொந்த மக்களையே அடிக்கிறது, நீ போய் அடிக்கிறது, அல்லது அவங்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை செய்யறது, அப்படி எல்லாத்துக்குமே எளியோரை நீ வந்து தாக்குறதோ, அதிகார வர்க்கத்துக்கிட்ட வந்து பரிசுக்கும் அவருடைய பதக்கங்களுக்கும் அவங்களுடைய பதவி உயர்வுக்கும் ஏதுமற்ற நிராஜமானியாக நிற்கிற மக்களை வந்து நீ வந்து தாக்குவதும், அவர்களுக்காக வந்து அவங்களை வன்முறையில் ஈடுபடுவதும், அது மூலமாக கிடைக்கிற உன் பதக்கமும் பதவியும் இது வந்து உன்னுடைய அந்த சார்பு அதோடவே முடிஞ்சிடும். அது வந்து அடுத்த தலைமுறைக்கு உன்னை வந்து கடத்தவே மாட்டேன், உன்னை யாருக்குன்னே தெரியாது. ஏன்னா நீ பின்னோக்கி நகர்ந்து பாரு. 5000 5 லட்சம் பேரை கொண்டவர்கள், 10 லட்சம் பேரை கொன்றவர்கள், இந்த நாட்டை ஆண்டவர்கள், 5 நாட்டை ஆண்டவர்கள், கப்பல் ஏறி போய் ஆண்டவர்கள் அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாமே நீ தான். அது உன்னுடைய பிரதிநிதி, அவனுடைய பிரதிநிதி தான் நீ. அப்போ எளியோர் பக்கம், கேட்பாரட்டு கிடக்கிற மக்கள் பக்கம் நிற்கிற தோழர்களுக்கும் இல்லை அது பக்கம் நிற்கிற மக்கள் தான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு புதிய பாதையை உருவாக்குவாங்க. அதன் அடிப்படையில் அதிகாரத்தின் பக்கம் நின்று
அதிகாரிகளுடைய உன்னுடைய அந்த இடத்துலேருந்து நீங்கள் பேசுகிற இது வந்து அந்த அறிவு வந்து ஒரு திருடனுக்கான அறிவாக நான் நினைச்சுக்கிறேன். அதை வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேண்ணா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தண்டகாரண்யம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மக்களின் திரையரங்களை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்வாங்க. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல முக்கியமான விஷயங்கள், உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த படத்தினுடைய ஜேர்னி உட்பட பல விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றினா. திரைப்படம் வெற்றியடைய திரும்பவும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதி அந்த படம் வந்து திரைக்கு ஒரு தண்டகாரண்ய படம். அதை வந்து நீங்கள் குண்டு எப்படி ஆதரிச்சிருக்கீங்களோ, நீலம் ப்ரொடக்ஷனுடைய எல்லா படங்களும் எப்படி நீங்கள் வெற்றி பெற வச்சிருக்கீங்களோ, அதே போன்று ஒரு நல்ல கதையை நீங்கள் எப்போதும் விட்டு கொடுத்ததில்லை. தண்டகாரண்யம் உங்களுக்கு நீங்கள் கேட்டறியாத ஒரு புதிய கதையோடு வருகிறது. நீங்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கண்டிப்பா படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.